நல்ல காலை விடுதலை மட்டுமாய் கத்தரை குறித்து ஆராய்த்து வகைப்படுத்தும்படியாக கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷம் என்பது எனக்கு தெரியாது. எவ்வளவு நான் நினைக்கிறோம். துதிப்பது எவ்வளவு சந்தோஷம் எனக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட், நிறைய காரியங்களுக்கு போயிருந்தாயிடணும், அப்படிலாம் நாட்கள் வரும். நல்ல ஆசீர்வாதத்தை அடிப்படும் போல காணப்படும். அதனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுவாங்கல்ல, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். இல்லையா? சில நேரங்களில் மண்ணும் மாணிக்கமும் நமக்கு சில தெரியாது. எது மாணிக்கன்னு தெரியாது, எது மண்ணுன்னு தெரியாது. அது எது ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சிப்போம், ஆனா மாணிக்கம் அடுத்து வந்து தெரியாது. இல்லையா? அதனால வருகிற நாட்கள் தேவச்சன தேவ குடும்பங்கள் தேவன் ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தத்து வைத்திருக்கிறார். மாத்திரத்துல கத்திரக்காய் காத்திருங்கள். சங்கீதக்காரர் சொன்னது போல முதல் வசனம் சொன்னது கத்திரக்காய் பொறுமையோடு காத்திருக்கணும். முதல் வசனம் சொல்லுவா சங்கீதம் 41, சங்கீத புஸ்தகம் 41 சொல்றது கத்திரக்காக கத்திர எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். இல்லையா? கத்திரக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுகிற கேட்டார். இல்லையா? ஒரு நாள் ஒரு நிச்சயமான முடிவு உண்டு. உங்களோட கூப்பிடுகிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கடந்த நாட்கள் ஜெபம் என்ற ஒரு சூழல் தான் நம்ம முடிச்சோம். ஜெபம் இந்த வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிற காரியங்கள், நீங்க பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதம் கன்வெர்ட் பண்ணி சொன்னா என்ன வழி? என்ன வெளியது? ஜெபிக்கிறோம். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நீ பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை, பெற்றுக்கொண்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் அப்படியே ஆசீர்வாதமா கன்வெர்ட் பண்ணும். என்ன வழி இருக்கு? ஜெபம். பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனம தேவ குடும்பங்களை ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் தேவன் தான், அது மாற்றுகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் வாக்கு பண்ணுற தேவன் தான், ஒவ்வொரு நாளும் பேசுற தேவன் தான். அந்த வாக்கு தத்தத்தை நீ விசுவாசித்து, உள்ளத்தில் விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அது என்ன பண்றோம்? ஆசீர்வாதமா இருக்குது. இல்லையா? இதுதான் ரகசியமே. நம்ம நிறைய வாக்குத்தத்தம் படுத்த உடனே நம்ம சொல்லுவோம்ல, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வெல் பிகின் ஆஃப் டன் சொல்லுவாங்க. இல்லையா? வெல் பிகின் ஆஃப் டன். நல்ல ஒரு ஆரம்பம் பாதி வெற்றி சொல்றாங்க. நல்ல ஒரு ஆரம்பம் பாதி வெற்றி சொன்ன காரணம் என்ன? நம்ம அது போல கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்படி இல்ல. வசனம் என்ன சொல்ற? ஆரம்பம் எப்படிக்குமா? அற்புதமா இருக்கும். இதுதான். ஏன்னா நிறைய பேரால ஒரு ஆரம்பத்தை சரியான முறையில் நடத்த முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையை கூட சரி, வாழ்க்கையிலும் சரி, எல்லாமே சரி, ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்புதமா தான் இருக்கும். கர்த்தர் சொன்ன பிராக்டிக்கல் மனுஷன் சொல்ற காரியங்கள் எல்லாம் என்னன்னா, அந்த ப்ராவர்ப் என்னன்னா, உங்களை பூஸ்ட் பண்றதுக்கு, உங்களை என்ன உயர்த்துவதற்கு, உங்களை எப்படியாவது ட்ரை பண்ணி நிற்க வைக்கிறதுக்காக சொல்றாங்க. வெல் பிகின் ஆஃப் டன். நல்ல ஒரு ஆரம்பத்துக்கு பாதி வெற்றி சொல்லி உங்களை குசிப்படுத்தி சிக்கல மாட்டிப்போம். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லுகிற ஆரம்பம் தான் இருக்கும். கண்ணீரோட விதைப்ப, ஆனா எப்படி தொடர்பு. இல்லையா? இது என்ன ஆச்சுன்னா, ஒரு சிலர் மட்டும் அதை நிறைவேற்ற முடியும். ஆனா இதே எல்லாரும் நிறைவேற்ற முடியும். இல்லையா? ட்ரை பண்ண முடியுது, எல்லாரும் ட்ரை பண்ண முடியுது. நிறைய பேர் வாழ்க்கையில இது பிரைஸ் ஸ்தோத்திரம். சில பேருக்கு ஆர்வத்தை சரியான ட்ரை பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் சொல்லுவாங்கல்ல. வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டு. இல்லையா? எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளே கிடையாதுங்க, டக்குனு படம் முடிச்சு சொல்ல வேற முடியுமா? இல்ல. வாழ்க்கையினாலும் சரி, வேதமும் சரி, ஜெபமும் சரி, வாழ்க்கை எல்லாமே என்னது? ஸ்டார்டிங் ஒரு ட்ரபிள் இருக்கும். இந்த ட்ரபிள் சூட் பண்ணுற யாருன்னா கர்த்தர். இல்லையா? ட்ரபிள் ஷூட்டிங்ல ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். அது நிறைய ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு நீங்க வேறு படிச்சீங்கன்னா, நாங்க படிக்கிற ஐடி மற்ற இடத்துல படிக்கிற இந்த ட்ரெயினிங், இந்த லைசன்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஒரு மிஷின் வச்சால, ஒரு டிவியோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு கீழே கொடுத்துருப்பாங்க, ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு, இந்த ப்ராப்ளம் வந்தா இந்த ப்ராப்ளம் வைக்கணும். பாத்தீங்களா? யாருக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியுமா? ஒரு ஆக்சுவலா ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு மேனுவல் கொடுப்பாங்கல்ல, அந்த மேனுவல்ல கீழே கொடுத்துருப்பாங்க ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு கொடுப்பாங்க. ட்ரபிள் என்னன்னா, என்ன ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளம் எப்படி கரெக்ட் பண்றது, என்ன பண்ணி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. டைம் டேபிள் ஒரு டேபிள் காலம், அந்த காலத்துல ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இப்படிலாம் இருக்காது, இப்படி பண்ணி இதுக்கு ரெடி பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளம் பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் லைஃபுக்கு நம்ம கொடுத்துருக்க ட்ரபிள் ஷூட்டிங் தான். நீ எங்க பிரச்சனை இருக்குது,
எங்க என்னது பிரச்சனை, எங்க போராட்டம் இருக்குது, எதை எப்படி பேசணும், எங்க நிக்கணும், எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும், யாருக்கு என்ன சொல்லி இந்த ட்ரபிள் ஷூட் பண்றதுதான் வாழ்க்கையில வருகிற எல்லா ட்ரபிள்ல அந்த ஷூட் பண்ற இடம் கத்து கொடுக்கறதுதான் இந்த வேதம். அல்லேலூயா. இந்த வேதத்தை நீ வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், நிறைய பேரோட வாழ்க்கையில நீ வேதத்தை வாசித்தா அப்படியே கொஞ்சமா மோல்டாக தெரியும். நிறைய பேர் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது சரீரம் மோல்ட் ஆகும், சில பேர் சாப்பிடும்போது மோல்ட் ஆகும், டயட் பண்ண மோல்ட் ஆகும். ஆனா நீ வாழ்க்கையில மோல்டான்னு சொன்னா வேதத்தை வாசிக்கணும். இல்லையா? வேதத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்கிற வார்த்தை தான் அநேக பரிசுத்தவான்கள், அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனுக்கு நின்றவர்கள், தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டியவர்கள், தேச எழுப்புதலை கொடுத்தவர்கள் எல்லாரும் இந்த வேத பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்களை பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில பார்த்த ஒரு காரியம் தான் ஜெபம் என்ற ஒரு பெரிய வல்லம். ஜெபம் என்ற ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியம். ஜெபம் என்ற ஒரு காத்திருப்பது, ஜெபம் என்ற பொறுமையோடு காத்திருப்பது, இதை பிடித்தவன் எத்தனை பேரோ அவருடைய வாழ்க்கை வெற்றி பெறுகிறார். அல்லேலூயா. அப்ப ஜெப வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து. கடந்த சில நாட்களாக ஜெபம் என்ற ஒரு காரியத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அநேகரோட ஜெபத்தை ஏன் ஜெபத்தை பார்க்கிறோம், ஏன் ஜெபத்தை பார்க்கணும் பேசலாம். அல்லேலூயா. ஏன் அவர்கள் வசனம் சொல்லுகிறது வெறும் வார்த்தைக்காக அல்ல, அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் கத்த விரும்பிதான் கிறிஸ்தாந்தங்களாக கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தான் வைத்திருக்கிறார், அதன்படி வாழு, அதன்படி நில்லு என்று கத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி, இப்ப நம்ம நிறைய ஜெபத்தை பார்த்திருக்கிறோம். சாமுவேல் ஜெபத்தை பார்த்திருக்கிறோம், எலியாவின் ஜெபத்தை பார்த்திருக்கிறோம், பவுல் ஜெபத்தை பார்த்திருக்கிறோம், யோசியா ஜெபத்தை பார்த்திருக்கிறோம், எரேமியா ஜெபத்தை பார்த்திருக்கிறோம், யாபேஸ் ஜெபத்தை பார்த்திருக்கிறோம், நிறைய ஜெபத்தை பார்த்திருக்கோம். இந்த ஜெபத்தினுடைய எல்லா காரியங்களும் சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கும். இப்ப ஜெபத்தினால்தான் ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செய்ய முடியும், ஏதோ ஒரு காரியத்தை. இப்ப நான் ஒண்ணு சொல்லல, இப்ப நீங்க இப்படி போற போக்குல ரெண்டு பேர் போறீங்க, அவங்களுக்கு எதுவும் நான் பேச முடியுமா அவங்ககிட்ட? இப்படி உங்களை உட்கார வச்சு ஆண்டோசனை உட்கார வச்சு கத்தர் சேர் போட்டு அவங்க உட்கார வச்சு கேட்கும் பொழுது அந்த அம்மதி என்ன பண்ண, அந்த இருக்க ஸ்தானப்படுத்தி அம்மதி உண்டாக்கி அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிற கத்தர் இல்லையா? இப்படி வழி போகிற பேச முடியுமா? கேட்க மாட்டான், கேட்க முடியாது. அப்ப நீங்களும் நானும் கூட எங்கேயோ நடந்து போகும்போது பேசுறது ஒரு விஷயம், ஸ்தோத்திரம் பண்ணீங்க. ஆனா ஜெபம் என்பது காத்திருப்பதுதான். அது எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். ஏன்னா ஜெபிக்க நேரத்தை அவனுக்கு ஏன்னா பொறுமை இழந்துடும். அப்பதான் நிறைய போகணும். மறந்தவன் நம்மளை எப்பயோ மறந்தவன் போன் பண்ணுவான், என்னைக்கோ மறந்தவன் எப்பயோ மறந்தவன் போன் பண்ணுவான், எங்க இருக்கிற. அதனால முடிஞ்சவரை போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஜெபிக்கிற நேரம் ஒரு டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம் ஜெபிக்கணும். அது என்ன எனி காஸ்ட் நான் போய் ஜெபிப்பேன், எனி காஸ்ட் தேவசம் நிற்பேன், என் ஜனங்களை நிற்பேன் பேசுறான். அல்லேலூயா. அந்த பாரத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கடந்த வாரம் நம்ம பார்த்த ஜெபம் யாரோட ஜெபம்? அவருடைய பவுலின் ஜெபத்தை பார்த்தோம். பவுலோட வாஞ்சை, பவுலுடைய தாகம், அவருடைய ஏக்கம், ஒரு ஊழியக்காரோட தாகம். அல்லேலூயா. தேவன ஜனங்கள், தேவ குடும்பங்களே, பவுல் ஜெபத்துல நம்ம நிறைய நான் சொன்னேன், புதிய ஏற்பாடு ஜெபம் வேற, பழைய ஏற்பாடு ஜெபம் வேற இல்லையா? புதிய ஏற்பாடு ஜெபம் எதுக்காக ஜெபம் பண்ணோம்? எல்லா ஜனங்கள் பாவத்திற்காக, ஜனங்கள் மாறுபட்டு வாழ்வதற்காக, வாழ்ந்தவர்கள் அவளுக்காக ஜெபிக்கிற காரியம். ஆனா புதிய ஏற்பாடு ஜெபம் அப்படி இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்து தரித்துக் கொள்ளணும். தேவனை கிறிஸ்துவை உங்களுடைய வல்லமை வெளிப்பட சொல்லி அதற்காக ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கடந்த நாட்களை பார்த்தோம் பவுலுடைய ஜெபம். இந்த பவுல் ஜெபத்தை நிறைய காரியங்கள், பவுலுக்கு சில காரியங்களை பார்த்துட்டோம். பவுல் சொன்ன கடைசி ஜெபத்துல ஒரு ஜெபத்தை நம்ம பேசுறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்ட டைம் இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை வாசிட்டு அந்த பவுல் ஜெபத்துல ஒரு முதல் காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? என்ன வாசிக்க வரீங்க? மறந்து யார் வாசிக்கிறீங்க வசனத்தை? எபேசியர் எழுதினதும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் எழுதினதும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்லா கரெக்டா படிங்க. நீங்கள் நல்லா புரியுங்க. இப்ப நான் கேட்கற பாருங்க, நல்லா வசனத்தை தெளிவா வாசிக்கணும், பொறுமை வாசிக்கணும், நிதானம் வாசிக்கணும், தெளிவா கருத்து. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ள
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். போதும். 2 வார்த்தையில ஃபர்ஸ்ட் வல்லமையாய் பலப்படணும். நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜார்ஜ் ஜோன் பேசுறாங்க. కరుణా సమయం వార్తలు విశ్వసన నలభై కర్తావి ఈ ప్రవాసమయం కర్తావి స్వకార్య ఆచరణతో ప్రవాసమైన అంకిరవంతు కర్తావి స్వకార్య ഞങ്ങൾ വന്ന സമയങ്ങളിൽ പാടുവാൻ പ്രാപ്തിക്കാൻ അവസരം സ്വകാര്യ വീണ്ടും ഞങ്ങൾ കർത്താവ് വിഷയങ്ങളുമായി കർത്താവ് സ്വകാര്യ ദാസത്തിൽ പ്രകാരം കർത്താവ് സ്വകാര്യ ധാരാളം പ്രാപ്തി സ്വകാര്യ ഞങ്ങൾ അനുഗ്രഹിക്കുന്ന കർത്താവ് കേൾക്കുന്ന വചനങ്ങളെ 30 வருடம் 100 நினைவுகள் கர்த்தாவே குடும்பம் அனுப்பியிருக்க பிரார்த்திப்பா கடவுள் எல்லாரும் அனுப்பியிருக்கிற கர்த்தாவே நான் தோன்றும் மாறும் சர்வீஸ் நாமத்திலே ஆமென். 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 ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. ஒரு கொஞ்ச நேரம் நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணி கொஞ்ச நேரம் கவனிச்சு இந்த வார்த்தை உங்களுக்கு உள்வாங்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை குணமாகும். இந்த வார்த்தை உங்களை குணமாக்கிறோம். நீங்க போகும்பொழுது நீங்க வந்த பிரதானம் அல்ல, போகும்பொழுது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹalleluya. அந்த வார்த்தை மேல வாஞ்சை இருக்கணும், கேட்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தையோடு பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். மீண்டும் வாசிக்கலாம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். போதும், பேசலாம். நீங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படணும். உங்களுக்கு தெரியும் 2 மனுஷன் இருக்கிறார். ஒண்ணு உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், சரீரம். இப்ப 2 மனுஷன்ல எது பலப்படணும்? நம்ம அப்படி உள்ளான மனுஷன் பலப்பட்டதான் நீங்க ஆவிக்குரியவர்களை தெரிந்து கொள்ள, ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும், தேவனை தெரிந்து கொள்ள முடியும். நம்ம சரீரத்தை பலப்படுவதற்கு நிறைய காரியம் இருக்குது. ஜிம்முக்கு போடலாம், நிறைய சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், நல்ல புஷ்டியான ஆகாரம் சாப்பிடலாம், நல்ல தினகாத்த உருளை உருவாக்கி கொள்ளலாம். ஆனா இந்த உள்ளான மனுஷனை பவுல் வாஞ்சனா நீ உள்ளான மனுஷன அவருடைய ஆவின் வல்லமையினால பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த உள்ளான மனுஷன் எப்பேற்பட்டவன்? அந்த உள்ளான மனுஷனுடைய காரியம் என்ன? அந்த உள்ளான மனுஷன் நமக்கு இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? பேசுறாங்க. இந்த உள்ளான மனுஷனுடைய காரியங்கள் என்ன என்பது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு ஒரு சிந்தையா இருக்க போறோம். பேசுறாள். நீங்க ஏன் உள்ளான மனுஷனை வல்லமை பெற வேண்டும் என்று ஒரு கேள்வி நமக்கு எழ வேண்டும். ஏன் நமக்கு உள்ளான மனுஷன் வல்லமை பெற வேண்டும்? ஏன் வல்லமை பெறணும்? உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள ஆவியில ஏன் பலப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்பொழுது, ஒரு கேள்வி நம்ம கடந்த நாட்களை வாசித்த போல அந்த கலாத்தியர் கூட வசனம் சொல்லுது இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசி 17 வாசி 5:17 வாசிக்கிற ஃபர்ஸ்ட். மாம்சம் என்னது? வெளி மனுஷன் இல்லையா? மாம்சம் ஆவி உள்ளான மனுஷன் விரோதமாய், ஆவி மாம்சம் விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரியபடி சிந்திக்கிறது தக்கதாக, நான் ஆவிக்குரியபடி ஸ்பஷ்ட வசனம் என்ன சொல்றது? ஆவிக்கும் உள்ளான மனுஷனுக்கும் வெளி மனுஷனுக்கும் என்ன நடக்குதா? விரோதமா அது செயல்படுது. உள்ளவன சொல்றா ஜெபிக்கணும், நீ போய் ஜெபிக்கணும், தேசம் ஜெபிக்கணும், நான் இன்னைக்கு ஒரு மணியா ஜெபிக்கணும், தேசம் ஜெபிக்கணும், ஜனங்கள் ஜெபிக்கணும், ஐயோ பாவம் பெருகிடுச்சே அப்படி ஜெபிக்கணும். ஆனா புறமான சொல்றா இன்னைக்கு வேணாம், நாளைக்கு ஜெபிக்கலாம், இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு அவங்க வருவாங்க ஜெபிக்கலாம், இன்னைக்கு வேணாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். ஒன்னும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண கத்த ஒண்ணு என்ன பண்ண மாட்டாரு, என்ன பண்ண மாட்டாரு? உள்ளான மனசு சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது என்ன சொல்ல வாசிங்க திரும்ப? அது மாம்சாவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இது எது பெருசாகுதோ அது டெவலப் ஆயிடும். எது அது பலனுக்கு இருக்குதோ, சரீர பலம் இருந்துச்சுன்னா அதனாலதான் உபவாசிக்கும் பொழுது என்ன பண்றது? நம்ம யாரும் என்ன பண்றது? பலன் எது பலன் குறையும்? மாம்ச பலம் குறையும். 21 நாள் உபவாசம்னா மாம்ச பலம் வருமா? அப்ப ஆவியின் பலம் அதிகமாகும். எப்பொழுதும் 2 இருந்தவர்களும் சாகணும்.
ஒரு கத்தில ஒரு ஒரே 2 கத்தி இருக்குமா? இருக்காதுல்ல, ஒரு கத்தி தான் இருக்கணும். அதனால 2 உரையில ஒரு கத்தி தான், ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அதனால இந்த சரீரம் மாம்சம் ஒன்றுக்கு இச்சிக்கிறதுனால இதுக்கு வெறும் அது பேச அதுக்கு நம்ம பேசுது. பெரிய ஜபம், எப்பதான் ஜபம் 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 சொல்ல முடியல நம்ம சொல்லணும். இந்த சரியா சொல்லணும், எப்பவுமே ஜபமா வாழ்க்கை தான் வாழ்க்கையா? நீ அதுக்கு பேசாம ஜபத்துல ஆகி சர்ச்சையில படுத்து கிடங்க அப்படின்னு சொல்லி சரியா சொல்ல. இங்கேயும் கிடக்கிறதா வாழ்க்கைனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறான், எத்தனை பேர் வாழ்றான், எத்தனை பேர் ஜாலியா இருக்கிறான். இதெல்லாம் போயிடுச்சு, அந்த வயசு போயிடுச்சு, எப்ப ஜபம் எப்படி நீ போற வயசு அப்படி சொல்ல சரியணும். ஆவியான சொல்லுவாரு, உன் வாலிப நாட்களை உன் சிருஷ்டிகரை ஆவியான சொல்லுகிறார். உன் வாலிப நாட்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது யோசேப்பு தன் வாலிப நாட்கள் தன் உத்தமத்துல உறுதியாய் தன் சரிந்து ஒடுக்கி அடக்கி தேவனுக்கு பிரியமான காரியங்களை உள்ளார பலப்படுறதுனால கடைசி நாள் என்ன நடந்தது? வாழ்க்கையில ஒரு மேன்மையை கத்த கொடுத்தார். சரீரம் வச்சு அப்பமா பிரயோஜனம் எடுத்தான். சரீரம் போய் பிரயாசப்பட்டு வெக்கப்பட்டு போயிட்டோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 ஒன்றுக்குடி எச்சரிக்கிறது என்னன்னா, நீ நினைக்கிறவைகளை செய்யாதபடி சரீரம் கெடுத்து விடுகிறது, ஆசீர்வாதம் கெடுத்து விடுகிறது. நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரத்தை புத்தினால பலத்தினால நம்ம இப்படி ட்ரை பண்ண நினைப்போம். இல்ல, நடக்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஒன்றுக்கு விரோதமா இச்சிக்கிறதுனால நடக்கிறதில்ல. அதனால ஆவி கட்டாயம் உண்டான மனசு என்ன பண்ண வேண்டியது? பலனடை வேண்டும். இப்ப சொல்லுங்க, இப்ப சரீர பலம் வேணுமா, ஆவி பலம் வேணுமா? ஆவியின் பலம் இருந்தாதான் நீங்க சரீரத்தில் கத்த பலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. அது வரும் வசனம் சொல்றேன். நீங்க ஆவி பலம் மட்டும் சரீர பலம் எப்படி நடக்கும்? அதுக்கும் பலத்துக்கு கத்து கொடுப்பேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அது இருப்பா, அது ஒரு வசனத்தை 1 கொரிந்தியர் கலாத்தியர் 3 வாசிங்க. கலாத்தியர் 3 வாசம் போலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின, அது என்ன ஏன் அப்படி நமக்கு பலம் வேணும் சொல்ற, உள்ளான பலம் வேணும் சொல்றாரு. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. பாருங்க, பவுல் சொல்றாரு பாத்தீங்களா எப்படி ஆரம்பம் பண்ணாங்களா? இவதான் வந்து வெல் பிகின் ஆஃப்டர். ஆரம்பம் எப்படி பண்ணாங்களா அவங்க? ஆவியில் ஆரம்பம். எல்லாரும் ஆரம்பம் செபம். ஐயோப்பா 1ஆம் தேதி திருமணம் பண்ணிட்டு ஆண்டவரை 1ஆம் தேதி தொடங்கி 1ஆம் தேதி இன்று முதல் இந்த மாசம் 2026 1ஆம் தேதி தொடங்கி நான் முழங்கால் ஜெபம் பண்றேன், முழங்கால் நின்று ஜெபிக்கிறேன், முழங்கால் வேதத்தை வாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், தேவனுக்கு சம காத்திருக்கிறேன், என் ஜனங்களுக்கு தேசம் ஜெபிக்கிறேன். அப்படி எத்தனை பேர் திருமணம் நடத்தீங்க? உண்மைதானே? திருமணம் நடத்தீங்களா இல்லையா? திருமணம் இன்னைக்கு 2ஆம் மாசம் எத்தனாம் தேதி? 22. எத்தனை பேர் தீர்மானம் மெயின்டைன் பண்றீங்க? நான் சொன்ன தீர்மானத்தை மெயின்டைன் பண்றேன், நான் எடுத்த ஒரு தீர்மானத்தை இதுவரை மெயின்டைன் பண்றேன். யாரும் சொல்றீங்களா? காரணம் இது உள்ளான மனுஷன் கர்த்தர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது உள்ளானவன் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, நீ கவலைப்படாதே, இந்த துணையை பேச உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் உள்ளான மனுஷன் பலப்பட்டு நீ ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்க பழகு. ஜெபிக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆமாண்டவர் அப்படி ஜெபிக்க சொல்லிடுறோம், ஒத்துக்கிறோம். ஆனா வெளியே போன சரீரம் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நாள், நாளை ஒரு நாள், நாளைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 2 போய் ஜெபம் பண்ணி உபாசத்துல போய் பாஸ்டர் வர வச்சு நாமளும் உபாசம் 3 மணி வரை ஜெபம் பண்ணி அந்நிய மாசம் அபிஷேக கிருபை பெற்று நிக்கணும்னு சொல்லி நினைப்போம். வரும்பொழுது டயர்டு. நீ அப்படி நினைச்சு பாரு. நீ நைட் ஜெபிக்கன்னு சொல்லி பாரு. நீ நைட்டு 10 மணிலிருந்து 2 மணி ஜெபிக்க சொல்லி பாரு. நீ 10 மணிலிருந்து 12 மணி செல்லு பார்த்தாலே தூக்காது உனக்கு. ஆனா ஜெபிக்கிற சொல்லி பாரு, ஜெபிக்கிறது மட்டும் சொல்லி பாரு. 8:30 உனக்கு என்ன பண்ண, அப்படியே அப்படியே சோறு போடுமா சாப்பிட்டு ஆஹா அப்பதான் தெரியும் என்ன பண்ண சொன்ன நினைச்சு பிளான் பண்ண, ஜெபிக்கிறது பிளான் பண்ண. சோ ஜெபிக்கிறது பிசாசு பிடிக்காது. அதாங்க அவனுக்கு சரீரத்தை என்ன பண்ண பலவீனப்படுத்த. சரீரமோ என்ன எப்படி இருந்தான்? ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகத்தை என்ன பண்ணும்? அணமுட்டி எழுப்புட சொல்லிதான் போட்டு பேசுகிறார். இது அன்பு சகோதர சகோதரி, எது உற்சாகப்படுத்தப்படுகிறதோ அதுதான் கர்த்தர் பிரைஸ் நிற்க முடியும். உனக்கு உற்சாகம் ஜெபிக்க கூடாது. நான் இப்பவே சொல்றேன், உனக்கு ஜெபிக்கிறது மனசுல ஜெபிக்காது. வேத வாசி உற்சாகம் ஜெபப்ப வாசி. தேவசம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுல நம்ப போறோம், ஐயோ ஐயோ பண்ணிட்டாங்களா, ஒரு மாதிரி குழப்பம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டேங்க. அது ஒரு விஷயம். நிறைய மனசு குழப்பமே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கசத்தோட வெறுப்போட யாரோட வச்சு கூட எங்க வராத, தேவசமம் ஜெபம் வராது.
வந்துட்டு அப்படி சும்மா ஜெபம் பண்ண முடியாது, ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் அதெல்லாம் சொல்லி யாரை பத்தி எதுவும் சிந்தி கேட்கிறாத. அவங்க எல்லாம் வந்து நான் சொல்லல, அந்த குப்பையை நிறைய எடுத்து வச்சுக்கிறதுனால இந்த குப்பை வரும் பொழுது ஆண்டவர் குப்பையில வர வாசம் பண்ண மாட்டார். பண்ணுவாரா? ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார், உண்மைதானே? கிறிஸ்துவ உங்களுக்கு இருக்கிற உண்மைதானே? அப்ப தேவனாய கர்த்தர், தேவனுடைய கிருபை உங்களோட இருக்குமானால் நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த குப்பையை தூக்கி போடணும். தேவ சொல்ல குப்பையை நம்ம வேணாம். நமக்கு அந்த குப்பையில ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. அந்த குப்பையில என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவர்? வாசம் பண்ண மாட்டார். அதனால குப்பையில தூக்கி போட்டு அந்த உள்ளமா சொன்ன மாதிரி ஆண்டவரை ஆவியில ஜெபிக்கிற சொன்னா அதை நீங்க படிச்சுவாங்க சொல்ல. இப்ப கலாச்சி சொல்லும் பொழுது 3 என்ன சொல்லுது? ஆவியில் ஆரம்பம் பண்ணி நீங்கள் எல்லாரோட வாழ்க்கையில ஆரம்பத்து 31ஆம் தேதி நைட்டு ஜெபம் பண்ண 1 மணிக்கு ஆண்டவரை இந்த வருஷம் 2025 நிறைய ஆசை எழுந்து போயிட்டு ஆண்டவரை நிறைய நேரம் எழுந்து போயிட்டு 2026 எப்படி ஒரு ஆசை கொடுக்குற ஆண்டவரை அது பல கொடுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? தீர்மானம் பண்ணினோம். ஆனா அடுத்த நாள் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சைக்காலஜி என்ன சொல்றாங்க? நீங்க எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் எல்லாம் 1 மாசம் தான் தாக்க முடியுமா? அது 1 மாசம் வராதான். அதுக்கு முன்னாடி நின்றுமா, கொஞ்ச நேரம் நின்றுமா பேசலாம். அதனாலதான் எங்களுக்கு நின்று போய் சொன்னீங்களா? ஆவியில் அப்படி இல்லை, விடாதபடி எல்க பிடித்துக்கொண்டு ஆண்டவரே ஆவி கீழ்ப்படினோம். ஆண்டவர் கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து ஒன்றுக்குள்ள விரோதமா செயல்பட காத்து எடுத்துக்கொள்வீர்கள். நிச்சயமா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 47 வாசிக்கலாம். அதுல இந்த ஆவியிலேயா உள்ளான மனுஷன் பெறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானால் எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இந்த ரெண்டுக்கும் எப்பவுமே போட்டி தான். எப்பவுமே இன்னைக்கு நேரத்துல எப்பவும் முந்தினதுக்கு பின்னினதுக்கு போட்டி தான் இருக்கும். பிரச்சனை நெருக்கமா இருக்கும். அல்லேலூயா. எப்ப அதெல்லாம் கதை சொல்ல கலாச்சார 5 பேரை சொன்னது போல ஆவிக்குறது மாம்சம் ஆவி ஒன்று கொண்டு இச்சிக்கிறது, வேறுபட்டு இருக்குது, ஒன்னா ஒட்ட மாட்டேங்குது. இது விரும்பினதை விரும்ப செய்யவிடாது. தேவனுக்கு அது விரும்பு. நீ சரீரத்தை செய்வேன், அன்றமா செய்வேன். சாலமன் சொல்லுகிறார், நான் விரும்பினது பிரசங்க வாசிக்கும் பொழுது நான் விரும்பினது ஒன்றை நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாம் அனுபவிச்சிருக்கான். அது சரீரம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது நான் விரும்பினது ஒன்றுமே கிடைக்கலைங்க. பவுல் சொன்னார். அதெல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் விரும்புகிறது அதை செய்யறேன். ஆண்டவர் உபசத்தை என்ன ஆண்டவர் அவன் நினைச்சான். நான் விரும்பினது என்ன நினைச்சான்? சரீரத்தினுடைய விரும்பி என்ன நினைச்சான்? பவுல் எல்லா ஜனங்களையும் தமஸ்குல எல்லா ஜனம் அடித்து பிடித்து கொண்டு தேவாலய ஆலய சபைகளை கட்டி போட்டு நினைச்சான். அது மனசுல சரி விரும்பினது. ஆனா கர்த்தருடைய ஆவி விட்டாரா? விடல. பேசுறான். அது கர்த்தர் கை கொடுக்கல. தேவ சரீரத்தின்படி நடக்கிற காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஆவி நின்றா மட்டும்தான் நீங்க வெற்றி சிறக்க பண்ண முடியும். அல்லேலூயா. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் பேசலாம். இங்க பாருங்க, விஷயம் என்ன சொல்றாரு? இந்த சரீரம் முந்தினதா, ஆவி முந்தினதா? நீங்க சரீரமா ஆன பின்னாடிதான் அபிஷேகம் பண்ணீங்க. அப்பதான் கர்த்தருடைய ஆவி வந்தாரு. அப்ப எது முந்தினது? சரீரம். சோ முந்தினது எப்பயும் முந்திரி விட முன்னாடி வரதான் செய்யும். எப்பவுமே நீ ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆராதிக்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் கஷ்டம் தான் உங்களுக்கு. கொஞ்ச நாள் தான் நீங்க ஜெபம் பண்ணி பழகி பாருங்க. கொஞ்ச நாள் நீ ஜெபம், நம்ம சொல்லல எந்த காரியமும் சரி ஜெபம் பண்ணாலும் வாழ்க்கை வெற்றி பண்ண பார்க்கவே முடியாது. சும்மா வெறும் பேச்சுக்காக முடியாது. சும்மா நான் சர்ச்சைக்கு போறேன், அந்த சர்ச்சை 100கணக்கான நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா இந்த உண்மையை சொல்லப்படி சொன்னேன், வேதத்துக்கு உண்மையை சொல்றேன். தேவ பிள்ளைகளை, நீங்க 100கணக்கான 1000கணக்கான அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளும் உன் வீட்டுல படுத்து கிடதான் சரி, உன் வீட்டுல டெய்லி அவங்களை பாதுகாத்தான் சரி, ஒரு இம்மியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக வழக்கத்தின்படி அவனுக்கு ஆசீர்வாதம் வேற, உலகத்தின்படி அவனுக்கு ஆசீர்வாதம் வேற. நான் கேட்கிறேன், இயேசுக்கு ஏற்றுக்கொண்ட மட்டும் ஆசீர்வாதம். நீ உலகத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறான். காரணம் வேற இல்லை. உன்னை தேவனாய் கர்த்தர் சகல ஜனங்களையும் கீர்த்தியும் புகழ்ச்சி வைக்கணும்னு சொன்னா நீ ஜெபிக்கணும், ஜெபத்தை பிடிக்கணும். ஆனா நீ ஜெபம் பண்ணதான பாஸ்டர் பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்பதான் சேரும். ஏன்னா அவன் இருக்கு உடைப்பதற்கு, மனத்தை உடைப்பதற்கு. ஆனா கர்த்தர் சொன்னார், ஆனா அதை இடைவிடாது ஜெபம் பண்ணு. ஏன்னா இடையில நிற்கத்தக்க பிரச்சனை வரும், இடையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், நல்ல காரியம் வரும். கர்த்தர் சொன்ன இடைவிடாது ஜெபம் பண்ணு. ஏன் இடையில ஒரு பிரச்சனை வருது? சோர்ந்து ஜெபம் பண்ணு. ஏன் சோர்வு வருது?
புரியுது சொல்றது? ஜெபம் பண்ணும் பொழுது மட்டும் ஏங்க சோறு வருது? ஆண்டு சொல்றாரு, ஜெபம் பண்ணும்படியா சோறு போக சொல்றாரு. சோத்து போக சாப்பிடுப்பா சொல்லிருக்காரா? நல்ல சோர்ந்து போக நல்ல ஜாலி சந்தோஷம் தூங்குப்பா. ஏன் சொல்லுகிறார் சோர்ந்து போகாத? காரணம் டைம் ஜெபம் பண்ணும் பொழுது சோறு வரும். இதுவரை ஜெபம் பண்ணு. ஏன்னா நீ பிளான் பண்ணுவ இந்த வாரத்துல எப்படியாவது ஒரு 5 நாள் 6 நாள் உபாசம் பண்ணி ஜெபிக்கணும், எப்படியாவது 3 நாள் உபாசம் பண்ணி ஜெபிக்கணும் நினைப்பேன். நல்லா ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும் நினைப்பேன். முடியாது, தடை வரும். அதனால கர்த்தர் சொல்றார் இடைவிடாத ஜெபம் பண்ணு. ஏன்னா இடை நீக்கத்தக்கதாக பிரச்சனை வரும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லுகிறாரு, இந்த தர்ம சரீரமானது முந்தின வந்தனால அந்த ஆவிக்கு சரி பிந்தினால இதுக்கு எப்பயும் போராட்டம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனுஷன் பேச உள்ள இருக்கும் பொழுது அவன் என்ன இருக்கணும்? பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓகே, ரோமர் 8ஆம் அதிகாரம். ஆவினம் பலப்படவில்லை என்றால் என்ன பண்ணுமா? சீக்கிரம் உடைய வாழ்க்கை அழிந்து போவதில் மாற்றுகிறது இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவற்றின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்தேன். பாருங்க, திரும்ப என்ன சொல்ற ஆண்டவர், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம், என்னது பாவ பிரமாணம்? பாவம் மரணம் என்கிற என்பவற்றின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவி பற்றின சொன்னா ஏன் அப்போஸ்தலன் பவுல் ஆவியில பலப்பட வேண்டும், உள்ளான மனசு ஏன் பலப்பட வேண்டும், ஆவின் வல்லமை பலப்பட விரும்புற சொன்னா அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்றாரு அவர்னா, சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினால ஜீவன் தேவனுடைய வல்லமை ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினால என்னை பாவம் மரணம் என்கிற என்பவரின் பிரமாணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நீ ஆவியில் அதான் கர்த்தர் சொன்ன கடனான்னு சொன்ன ஆவியில் நிற்கிறவன், ஆவியில் ஜெபிக்கிறவன் என்ன ஜெபிக்கிற என்ன பண்ண மாட்டானா? என்ன பண்ண மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஆவியில் ஜெபிக்கும் பொழுது ஆவியில் இது தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு காரியம், இது கர்த்தருடைய காரியம். ஐயோ தேவசம் நிற்கிறவன் பிரைஸ் அல்லேலூயா. தேவசம் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆராதிக்கப்படுது கர்த்தருடைய வார்த்தை. இதுவரை எப்படி தேவன் பாவம் செய்ய எப்படி தேவசம் காத்திருந்த யோசேப்பு சொல்லுகிறார், ஐயோ இது சகோதரி பார்த்து சொல்லுகிறார், நீ எஜமானிதான், எனக்கு பெரிய வீட்டு தான், என்னுடைய வேலைக்கு நீ சாப்பிட எனக்கு போனவதான், ஆனாலும் கூட தேவன் பாவம் செய்ய எப்படி? காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிறவன் ஆவியில பலப்படுகிறான் சொன்னாரு. இந்த பாவ பிரமாணத்தை என்னுடைய பாவம் என்ன சொன்னாரு அப்படின்னா தெளிவா அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவினாலே ஆவின் பிரமாணம் என்ன சொல்லி என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. நீ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் விடுதலை கொடுத்திருக்கலாம், நீ ஆவியில் இருப்பது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்ற பவுல் சொல்ற நீ உள்ளான மனுஷன் பலப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 10 சொல்லுது, ஆண்டவரே நான் தேவனாயிருக்காத மறைமான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலை காத்தீங்களே, அதுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்ல காரணம் தெரியுமா? தேவனுடைய கிருபை விட்டு விலகல. அல்லேலூயா. நான் ஒரு பாட்டு கூட பாடணுமே, அந்த பாட்டு என்ன பாடணும்? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் என்ன சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் சொல்ல நான் பாவம் செய்த பொழுது என்ன பண்ணலாம்? வழியை காட்டின சுட்டி காட்டுகிறது. அந்த பாவ வழியில் வரும் பொழுது இது பாவம், இது சரியில்லை. வசந்தது தீய நோக்கம் பாவம். தீய நோக்கம் பாவம். என்ன தீய நோக்கம்? என்ன தீய நோக்கம்? என்ன அர்த்தம்? அவன் விளங்கவே கூடாது, அவன் நாசமா போட்டும், அவன் ஜன் எப்படியோ போட்டும், எக்கேடு கட்ட போட்டும், என்ன திட்டுறது, வாயகம் திட்டுறது, அது தீய நோக்கம். அது என்ன சரியில்லை? நான் சொல்லுவேன், ஐயோ என்ன சரியில்லையா? அதை கர்த்தர் சொல்லுகிறார், செம்மையானவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யாது. செம்மையானவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். ஐயோ வயிற்றுல கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டுமை, யாருக்கு என்ன பிடிக்கல, அவளுக்கு என்ன பிடிக்கல, இவளுக்கு என்ன பிடிக்கல, யாருமே பிடிக்கல, எத்தனை ஜெபம் நடக்காது. அல்லேலூயா. எல்லாரையும் பேச நேசிக்க, எல்லாரும் நேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்து எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவமானத்துக்காய் ஸ்தோத்திரம், நிந்தனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி தேவசம் நிற்கிற கர்த்தருடைய குடும்பங்களின் பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், நீ தேவசம் சகித்துக் கொள்ளு, அடியாய்க்கு சகித்துக் கொள்ளு கர்த்தர் சொல்லுகிறார். சகித்துன ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக் வரும். அல்லேலூயா. ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? அநியாயத்தை சகித்து கொண்டால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் கூட இருப்பார்.
ஆண்டவர் சொன்ன எத்தனை அநியாயம் செய்து கொண்டு ஆண்டவர் தாடி பிக்கப்பட்டது, சரீரம் குத்தப்பட்டது, எல்லா சரீரத்தின் அவைகள் எல்லாம் அடித்து பிடித்தார்கள். ஆண்டவர் முள்முடி சூட்டப்பட்டது. பேசினார். என் அன்பு சகோதர குடும்பங்களே, இந்த 40 நாட்கள் நம்ம நிறைய காரணம் பேசி கொண்டு இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய எல்லா காரணம் சகித்து கொண்டார். மகிமையான தேவனாய் கர்த்தருடைய பருவமாய் தக்கதாக பிதாவும் தற்சூரமாக கர்த்தர் இருந்தாலும் கூட அவர் சகித்துக் கொண்டார். காரணம் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்றது? தேவசமம் நிற்கிறவர்களுக்கு இந்த சரீரத்துல நமக்கு பேசுறதுல விளைவுகள் வரும். ஆனால் கர்த்தர் கிருபை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த வசந்த வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகார வாசிக்கும் 2 வாசிக்கும் கிறிஸ்து முடிச்சிருக்கல. அப்ப அந்த பாவ பிரமாணத்தை, நம்ம பாவத்தை மேற்கொள்வதற்கு நிறைய காரியம் உத்தரங்கள் பண்ணாலும் கூட நம்ம நிற்க முடியல. ஆனா வசனம் சொல்லுது, நான் பாவத்துக்கு நான் வசனம். அதனால கர்த்தர் சொன்னாரு, ஜெபம் ஒரு காரியத்துல அந்த பாவ பிரமாணத்துக்கு விடுதலை கொடுத்து விடணும். இல்லையா? தாவீது சொல்றது, ஆண்டவரே ஒரு சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது நான் ஆண்டவர் உமக்கு விரோதம் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயில் என்ன வச்சிருப்பாரு? ஆண்டோட வார்த்தை வைத்தேன். நான் பாவம் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே என் வாயில் ஒரு வார்த்தை வைத்திருக்க ஆண்டவரே பாவம். தாவீது வேதம் சொல்லுது, ஒரு பத்சேபருக்கு மட்டும் அந்த பாவம் செய்து ஒரு பயங்கரமான கஷ்டம் வேதனை அனுபவிச்சார். அது கர்த்தர் அனுபவிச்சு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப தேவசமம் நிற்கிற நீ நானும் அந்த ஆவியின் பிரமாணத்தை மனப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த பாவ பிரமாணத்தை நம்ம அழிக்க முடியும். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கு, உங்களுக்கு ஆன்லைன் சொல்லியிருக்கிறேன். நீங்க வசனம் ஞாபகம் நினைக்கிறேன். நீங்க கர்த்தர் சொல்லுது, வசனம் சொல்லுது ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்றது? ரோமர் 7ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ இப்பதான் பாருங்க, இதுதான் கர்த்தர் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் சரீரத்தினால நியாயப்பிரமாணத்தை வாழ்றேன். உட்கார, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ண, அணை கொடுக்கிற, வார்த்தை உபாசிக்கிற நியாயப்பிரமாணம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? இது மனதினாலோ என்ன பண்ணாருமா? மாம்சத்தினால என்ன பண்ணாருமா? பாவ பிரமாணத்தை என்ன பண்ண வேலை செய்யும். மாம்சம் என்ன பண்ண சில நேரத்தை வந்துருதுப்பா. சில நேரத்தை என்ன சொல்றாரு? 7ஆம் அதிகாரம் வாசிப்பது உங்களுக்கு தெரியும். நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், நன்மை இல்லை நம்பிக்கிறேன், எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறத எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிற செய்யாமல் நான் வெறுக்கிறத செய்து விடுகிறேன். எனக்கே சம்மதி, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, ஆனா செஞ்சிடறேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கா? எனக்குள்ள என்ன இருக்குது? நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. யார் பேசுறது? அப்போஸ்தலர் பவுல். 3ஆம் வானவர் எடுக்கப்பட்ட பவுல் பேசுறார். 3ஆம் வானவர் எடுக்கப்பட்ட பரதேசியை கண்டவர் போல் சொல்லுகிறார், நான் அல்ல, நான் செய்வது நல்லது நினைக்கிறான், கெட்ட செஞ்சு விட காரணம் என்ன? என் உள்ளான மனசு என்ன இருக்குது? ஒரு பாவம் இருக்குது. இந்த பாவத்தை அவர் சொன்னார். கீழே வசனம் கடைசி சொல்லும் பொழுது, நான் என்ன பண்றேன்? நான் சரீரத்தின்படி என்ன பண்ண பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன். நான் வாழ்க்கையின்படி உள்ளத்தில் ஆவைப்படி நியாயமாக கைப்படுகிறேன். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது, நன்மை செய்வதோ நன்மை செய்யறது இல்ல. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் கொடுக்கணும், அதை கொண்டு இதுவும் ஆசை, ஆனா என்ன நன்மை செய்ய இல்ல. நான் ட்ரை பண்றேன், நான் நினைக்கிறேன், ட்ரை பண்றேன், ஆனா செய்ய மாட்டேங்குது அப்படி சொல்றாரு. அப்ப என்ன காரணம்? இத பாவ பிரமாணத்தை மரணத்திலிருந்து இந்த பிரமாணத்தை எடுத்துப்பட சொன்னா இந்த ஆவி வேணும்னு சொன்னாரு. ஆனா கடைசி வாசிங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய என்ன பிளான் பண்ணிட்டாரு? ஆதலால் என்ன பண்ண, இது ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆதலால் நானே என் மனதில் என்ன பண்ணிட்டேன்? மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இது நீங்க ஒத்துவீங்களா? பாவ ஊழியம் செய்யறேன், இது கர்த்தர் நியாயமா? அடுத்த 1ஆம் வசனம் 8:1. ஆனபடியால் என்ன சொல்றாரு? பாவப்பட ஊழியம் செய்ய ஆனபடினாலே செய்யக்கூடாது, அதுக்காக சொன்னாரு. சரீரத்தின்படி நியாயப்பிரமாணம் இருக்கிற உள்ள ஆனபடினால் இல்ல, அது ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து
மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆவியில் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்ன சொல்றாரு? மனதில் அவரை நியாயப்பிரமாணத்தை வாழ்றேன், பாவத்தை நம்ம சரித்துப்படி வாழ்ந்துறேன். அதனாலதான் என்ன என்ன பிளான் பண்ணாராம், ஆனப்படினால கிறிஸ்து இயேசு உட்பட்ட இருந்து என்ன பண்ண, நீங்க எல்லாரும் என்ன நம்பலாம்? நம்மள யாருக்கு உட்பட இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசு உட்பட இருக்கிறோம். நம்ம என்ன வழக்கத்தின்படி ஜெபி போறோம், வழக்கத்தின்படி சமைக்க போறோம், வழக்கத்தின்படி நிக்கிறோம். எல்லாமே நீங்க வழக்கத்தின்படி நீங்களால இயேசு கிறிஸ்து உட்பட இருக்கிறோம். ஆனாலும் என்ன சொல்ற, இயேசு உட்பட இருந்து மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது அப்படி சொன்னார் பவுல். இல்லையா? அவர் சொன்னாரு மாம்சத்தில் நடக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு? ஆவி நடக்கவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப நீங்க உள்ளான மனசுல பலப்படும் பொழுது, ஆவியில் பலப்படும் பொழுது நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதற்காக என்ன பண்ண, உள்ளான மனசை பலப்பட கத்துக்கிறார். அல்லேலூயா. அப்ப உள்ளான மனசை பலப்படும் பொழுதுதான் நீ ஆவியில பலப்ப என்னென்ன பண்ண போறாரு? உள்ளான மனசு பலப்பட நடக்கும். பாவ பிரமாணத்தை மறந்து விட்டுரும். நமக்குள்ள இருக்கிற இந்த என்ன சொல்ற, இந்த சரீரத்துக்கு நம்ம இருக்கிற காரியத்தை விட்டு தக்கதாக கிருபை செய்யறாரு. அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, வாசிக்கலாமா? 14 வாசிக்கலாம். 8-14 சாரி 2 வாசி முடிச்சுட்டுல ரோமர் 8ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 8ஆம் அதிகாரத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம். மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்க என்ன சொல்றாரு? நீ ஏன் மாம்சம் பண்ணா என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்க சாவீர்கள். என்னங்க அர்த்தது? மாம்சத்தின்படி என்ன எப்படி சாவீங்க? மாம்சத்தின்படி பிழைத்தா எப்படி சாவீங்க? சொல்லுங்க. மாம்சத்தின்படி பிழைத்தா நீங்க சாவீங்கன்னு சொன்னாரு. கரெக்ட். அது கூட அர்த்தம். ஏன்னா நம்ம ஒரு லாஜிக் ஒரு வார்த்தை தான். மாம்சத்தின்படி பிழைத்தா நீங்க சாவீங்க. மாம்சத்தின்படி மாம்சம் சொல்றதெல்லாம் அது சொல்றதெல்லாம் பவுல் சொல்றதில்ல. மாம்சம் சொல்றதெல்லாம் பாவத்தை பெருமானம் அந்த பெருமானம் சர்ச்சைக்கு போனா இப்படி இருப்பேன், வெளியே போனா இப்படி இருப்பேன், இப்படி போனா இப்படி இருப்பேன் அப்படின்னு மாம்சத்தின்படி வாழுகிறாங்க. சோ மாம்சம் வாழ்ந்தா உயிர் இல்லை. ஏன்னா வெளிப்படை வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நீ பேசினா உயிரோட இருந்து நீ இப்படி இல்ல, செத்தவனா இருக்கிற, உனக்கு ஜீவனே இல்லை, செத்து போயிட்ட. பாவம் செய்யும் பொழுது தேவனோட பாவம் செய்யும் பொழுது உனக்கு ஜீவன் இல்லை, தேவனோட ஆள் உனக்கு இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, நீ மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலோ சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்க சரீரத்தின் அவயங்களை அழிக்கணும்னு சொன்னா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ஆவியானவர் வேணும். பவுல் சும்மா சொல்லல. நீங்க பிரசவமான கத்தோலிக்க தேவன ஆராதனை குடும்பங்கள் வெறும் சாதாரண வார்த்தையில ஆவி ஆவியானவர் ஆவியானவர் கிருபை கிருபை ஆவி ஆவி சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நீங்க சரீரத்தில் பிழைத்த சாவீர்கள், ஆவியானவர்ல பிள்ளை. ஆவியானவர் என்ன பண்ணும்? என்ன நடக்கும்? அது வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலோ சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். நம்ம கலாத்தில் 5:12 வாசி என்ன சொன்னோம்? கலாத்தில் 5:12 என்ன சொல்றது? ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு இச்சிக்கிறது. நான் செய்யறத பிடிக்க விட மாட்டேங்குது, நான் உள்ள நினைக்கிற செய்ய விட மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆவியினால் தான் சரீரத்தில் செய்கையை அழிக்க முடியும். சரித்து செயல் அழிக்க முடியும். உபாசம் இருக்கு, 10 நாள் உபாசம் இருக்கு, 5 நாள் உபாசம் இருக்கு, பிரச்சனை இருக்குது, பாராட்டு உண்மைதான், உபாசம் இருக்கு. ஜெபம் பண்ணி பாரு, ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த சரீரம் பேசணும். கிறிஸ்துவ உடையவர்கள் தன் சரீரங்களை இச்சைகள் என்ன பண்ண சிறுகளை அடைந்திருக்கிறார்கள், சிறுவர் அடைந்திருக்கிறார்கள். சரீரம் அப்படிதான் சொல்லணும், இப்படி செய்ய சொல்லும், இப்படி செய்ய சொல்லும். ஆனா சோத்திரம். ஆனா தெய்வ சமூகத்துல வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒழுக்கமான எருமையில் ஒரு வசனம் உண்டு. எரேமியா அந்த வசனத்துல கேட்கணும்னு ஆச்சரியம். அவங்க கர்த்தர் ஏன் அந்த பாவத்தை வர வச்சார்? நான் சொன்னேன், எரேமியா தீர்க்க புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எரேமியா யோசியா நாட்கள்ல 13ஆம் வருஷத்துல யோசியா ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு 8ஆம் வயசுல அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு 13 வருஷம் ஆன பின்பதாக எரேமியா கர்த்தர் வார்த்தை வருகிறது. அந்த கர்த்தர் வார்த்தை வந்தபடி அன்றைய தொடங்கி 23 வருஷம் ஜனங்களுக்கு பேசுறார். 23 வருஷம் மனம் திரும்புங்க, மனம் பாவம். இது எஸ்ஐக்கு சொன்னது போல இந்த நாட்கள் அவங்க ஜெபிக்கணும்னு அவசியம். பாவம் பெருகி கொண்டு இருக்குது, பாவம் பெருகி கொண்டு இருக்குது. ரொம்ப கட்டாயம் ஜெபிக்கணும், ஜனங்களுக்கு ஜெபிக்கணும். பயங்கரம் சொல்ல போல அப்படி இந்திக்காரர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு என்ன பாவம்னே தெரியல. அவங்களுக்கு அது ஒரு தொழிலை செய்யறாங்க. ரொம்ப மோசமான காரியம். பாம்பேல இருக்கிற போல இங்க நான் தேசத்துல மாறிடுச்சு அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா?
இது காரணம் இதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எதுவுமே நாட்டில் அந்த வார்த்தை கேட்கவே இல்லை. எதுவுமே அதே ஒரு காரணம் சொன்ன மாதிரி கேட்கல. கர்த்தர் 23 வருஷம் கர்த்தர் தைரியம் சொல்லி போயிருந்தாரு. என்ன பண்ணாலும் கேட்கல. அந்த ஒரு வருஷம் ஒரு தெளிவா சொல்லும். அங்க இருக்கிற தீர்க்க சொல்லுவாங்க, இல்ல நீங்க அப்படிதான் சாய மாட்டீங்க. இப்ப சொல்ற மாதிரி நிறைய ஊழியக்காரர் சொல்றாங்கல்ல, நீங்க அப்படிலாம் உங்களை அப்படி போக மாட்டீங்க, உங்களால கர்த்தர் அப்படி விட மாட்டாரு, நீங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு கர்த்தர் விட்டுற மாட்டாரு, கூட இருப்பாரு. எப்படியா கூட இருப்பாரு? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆசீர்வாதம் கூட பெறுவதற்கு உங்களுக்கு கூசுமா இல்லையா? ஒரு தேவசம் நிக்கிற நீங்க நானும் தேவனுக்கு விரோதம் பாவம் செய்கிறோம், துணிகரமான காரியம் செய்கிறோம், வார்த்தை கேட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை நிக்க கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? அந்த கேள்வி உங்களுக்குள்ள வருது இல்ல? கர்த்தருடைய ஆசீர்வதிக்க எப்படி முகாந்திரம் என்ன? உன்னை திடீர்னு கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தருடைய மேலாக்கள் கீழாக்கள் மேலாக்கள் உயர்த்துவார், கோடாக்களை பெருக்குவார். எப்படி பெருக்க முடியும்? அசஞ்சல் இறைவன் சொல்கிறார், என் ஜனத்தை இவர்கள் மேற்பூச்ச பூசுகிறார்கள். அவர் உள்ளத்துல என்ன இருக்கு? சீல்வழி ரணம் நோய் இருக்குது. சீல் வலிக்கிறோம், சீல் பிதுக்கிறோம், ஆனா வலிக்கும் பொழுது பிடிக்காது. வழிக்கு வந்த ஊழியக்காரன் பிடிக்காது, அந்த ஜெபம் பிடிக்காது, சபை பிடிக்காது. அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுகிறேன், எந்த இடத்துல கூட உன்னை நிலைநிற்க முடியும். காரணம் தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. தேவன் ஆவியோடு உண்மையை ஆராதிக்கப்படுவதற்கு எங்க போன ஆசீர்வாதம் உண்டு, அது மாற்றக்கத்து இல்லை. ஆனா ஒரு காரியம் புரிந்து கொள்ளும், உன் தேவனாய் கர்த்தர் ஆவியில பலப்படுது. அல்லேலூயா. உள்ளானவசம் பலப்படும் பொழுது நீங்கள் மாம்சத்தை நினைக்கலாம் செத்து போவீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் மாம்சம் இருந்தவர்கள், அநேக ஊழியக்காரர் முதல் கொண்டு அநேக விசுவாசம் முதல் கொண்டு செத்து போயிட்டாங்க, கிறிஸ்து இல்லாதபடி. பணக்காரர்களையா ஒளி சேர்க்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாற்றுக்கிறது வேற. நான் சொன்ன ஜீவன் இல்லை, ஆவியின் ஜீவன் இல்லை. ஆரம்ப நாட்களுக்கு தான் அவங்க அனைத்த நாட்கள் ஆர்வம் ஆவியில் அரண்மனை அநேகர் இன்னைக்கு செத்து போற காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே மாம்சத்தை முயற்சி பண்ணது. அதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அற்ப பிரயோஜனத்தாக ஆண்டு அபிஷேகம் விட்டு விடாதே. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ இந்த உலகத்துக்கும் வரும் உலகத்துக்கும் வாக்கு தத்தமா இருக்கிறதுனால அதை பிடித்துக் சொல்லுகிறேன். தேவன் ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் சரீரத்தை பிழைக்காத சரீரத்தை நீங்கள் பிழைக்காதபடி சரீரத்தை ஒடுக்கி மேல்படுத்தத்தக்கதாக உனக்கு என்ன வேணும்? ஆவியின் பலம் வேணும். கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வாசித்து வச்சேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அடுத்த சொல்ற மேலும் எவர்கள் தேவன் ஆவி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அடுத்த ஒரு கண்டிஷன், ஆவி எதுக்கு அவர் கலப்பட வேண்டும் சொன்ன சும்மா யாருப்பா ஒருத்தர் ஜெபம் பண்ண ஒரு ஊழியக்காரர். அவர் யாரு? அவர் யார்? அப்போஸ்தலன் பவுல் யாரு? அவர் சாதாரணமான அவர் சொல்ற ஒரு இடத்துல நான் சொல்ல எல்லாம் சொல்லிட்டு பெண்களுக்குரிய காரியத்துல குடும்ப காரியத்துல எல்லாம் காரியம் சொல்லிட்டு இருக்கும்போது 7ஆம் அதிகார வாசனம் நினைக்கிறோம். 1-7ஆம் அதிகார லாஸ்ட் வாசம் சொல்றோம். என்னிடத்துல என்ன இல்லை, என்ன இருக்குது, என்னிடத்துல இவங்க சொல்லுவாரு. சொல்லும் பாப்பாரு 7ஆம் அதிகாரம் 1-7ஆம் அதிகாரம் கடைசி வாசனம் வாசிங்க பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி 7ஆவது அதிகாரம் கடைசி வாசனம் வாசி. ஆதிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதி. இந்த வசனம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தானே கடைசி வசனம்? இல்ல 7 தான். சாரி 7ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனம் வாசிங்கம்மா. அதான் 1 40 வசனம் வாசிங்க. 7:40 வாசிங்க. அதுதான் வாசிங்க என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி, இதுதான் சொல்ல வர்றாங்க. என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன் பேசுறாங்க. யாராவது நான் நினைச்சு பார்ப்போம், அந்த வார்த்தையில ரொம்ப சிம்பிள். நம்ம சின்ன ஒரு துணிக்கு ஜெபம் பண்ண அற்புதம் நடந்துச்சு, ஒரு வியாதி நடந்துச்சு, ஒரு பேய் போயிடுச்சு, ஒரு வியாதி குணமாயி சொன்னோடனே அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது கத்த இயேசு சொன்னாங்க தெரியுமா? இயேசு 2 பேர் என்ன பண்ண, இயேசு போய் 40-20 பேரை கூப்பிட்டு 2 பேரை பிடிச்சு விட்டாரு. 20 பேர் பிடிச்சு விடனே போய் உட்காந்து இயேசு உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு வந்துட்டு போய் கேட்கறாங்க, ஆண்டவரே நம்மளுடைய நாமத்தினால என்ன பண்ணோம், பிரேரம் போதும் ஆண்டவர், ஜோமன பிசாசு போதும். ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. ஏசு அப்படியே கவனிச்சு கேட்கிறாரு. லூக்கா 10:10 அது சொல்லாரு. அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க பிசாசு துரத்துனா நீங்க என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்படுறத சந்தோஷப்படுங்க. அது சொல்லிட்டாரு.
இந்த ஜனங்களை வந்து அவள் சந்தோஷம் நிக்க வச்சிட்டாரு. அடுத்த ஒரு சொன்ன காரியம் தான் அடுத்து என்ன சொல்றாரு, அவள் ஆவியில் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிடிக்கும். நீங்க எல்லாம் போய் கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க போகும்போது கர்த்தர் அற்புதம் நடக்காது, கர்த்தருக்கு பிடிக்கும். ஆனா அதை என்ன பண்ண தூக்கி வச்சுக்காத. ஆனா இந்த பவுல் தேவனோட மகிமை, தேவனோட தரிசனத்தை, தேவனோட கிருபை, அபிஷேகத்தை, மூன்றாம் அளவு எடுக்கப்பட்ட நிறைய காரியங்கள், ஐயோ இது இத்தனை நிறுவனம் எழுதுறதுக்கு ஞானத்தை கத்த கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன காரியம் என்னன்னும் என்ன இருக்குன்னா அப்படி சிம்பிளா சொல்றாரு பாருங்களேன். எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு அபிஷேகம் இருக்குதோ அவ்வளவு தாழ்மை இருக்கும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில எவ்வளவு அபிஷேகம் இருக்குதோ அவ்வளவு தாழ்மை இருக்கும். அபிஷேகம் மட்டும் பயங்கரமா அப்படி சட்டை பண்ண மாட்டான். ரொம்ப பொறுமையோ நிதானத்தோடு அப்படிங்களா? சரிங்க. ஒரு வசனம் நன்றி கூட சொன்ன ஆண்டவரே, தேவசம் நிற்கும் பொழுது நமக்குள்ள ஒரு என்ன இருக்கணும், ஒரு நினைக்கிறவங்கள ஒரு மேன்மை வருதா? இல்ல ஆண்டவர் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. என்னைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு பூர்ணமான அபிஷேகம் ஒரு ஊழியக்காரன், ஒரு பூர்ணமான அபிஷேகம் ஒரு சகோதரர் மிக்க நாட்டுக்கு வருமா வராதா நம்பிக்கை ஒரு கேட்கறமல்ல. இதான் கிருபை. இந்த பவுல் சொல்லுகிறார், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று விழுகிறேன். இந்த அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் மனசு சரீரத்தை மேன்மைப்படுத்தாதவங்களையும் படுத்தவனுக்கும் ஆவி மேம்படுத்த வித்தியாசம் தான். புரிதல் சொல்றது, ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் நிற்கிறவனுக்கு ஆவியில நீங்க நின்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தலாம் என்பதை மாற்றுக்கல. அதுல ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 ரோமருக்குள்ள நீ வாசிக்கிறீங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நீங்க இன்னொரு கேட்டீங்க, ஆண்டவர் பலப்படுத்த உயர்த்துவார் நடத்துவார், நீ சாவு பல ஆவி நிற்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வெறும் அதுக்கு மட்டும் இல்லப்பா. நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ விடுதலை உண்டு, பலன் உண்டு. ஆண்டவர் அப்போஸ்தலன் வாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தத்தை பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க, பலனடைந்தார்கள். பலவீனர்கள் பலப்படுத்த முடியும், பலவீனர்கள் பலப்படுத்த முடியும், வியாதிகள் குணமாக்க முடியும். கர்த்தருடைய ஆவி வந்த உடனே குணமடைகிறார்களே, கர்த்தருடைய பலன் வந்து குணமடைகிறார்களே. அப்ப தேவனுடைய ஆவி வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்து நிமிக்கு மட்டுமல்ல, உலகத்தை வாழ்வு கர்த்தர் கிறிஸ்துவ வாழ்வது மட்டுமல்ல, உன் ஆவியில கூட என்ன பண்ண முடியுமா, சரியத்து கூட பலத்தை கர்த்தர் சுமந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், என்னது உங்களுக்குள்ள இருந்தா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான அடுத்த நல்ல டக்குன்னு சொல்லிட்டாரு கிளியரா, சாவுக்கு ஏதுவான சரீரம். சரீரம் உண்டு, தர்ம சரீரம் உண்டு, அப்ப ஆவிய சரீரம் இல்ல. அப்ப சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன பண்ண வரலாம், உயிர்ப்பிப்பார். இந்த ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்க வல்லமை ஆவியினால் அவர் இயேசு கிறிஸ்துவை தேவனாய் கர்த்தர் அபிஷேகத்தால் வல்லமையினால் திரு நிறைந்தவர் இருக்கிறதுனால்தான் அவருடைய லாசரு மரித்து போய் நாட்டம் எடுத்த சூழ்நிலை கூட ஆண்டோட வல்லம் உயிர்த்திருந்த இயேசு வல்லமை பிதாவோட வல்லமை அவருக்கு இருந்தனால்தான் கர்த்தர் சொன்னாரு, வெளியே வான்னு சொன்னார். வெளியே வாழ் சொன்ன அந்த ஆவியானவர் போய் அந்த எல்லா அவைகளையும் போய், அதனால கர்த்தர் அந்த ஆவி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு சன்ன ஒண்ணு நான் சிம்பிளா சொல்றேன், ரொம்ப டயர்டா இருக்குது, ரொம்ப சுஸ்தா இருக்குது, போன் போற மாதிரி இருக்குது, விளையாட்டு போய் இருக்குது, ரொம்ப கடை அங்க உடனே அங்க போவாதீங்க, ஹாஸ்பிட்டல் போவாதீங்க. கொஞ்ச நேரம் வந்து நீங்க ஆவி நிறுவி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஜெபிக்க நீங்க துதிக்க தேவனோட வல்லமை உங்களுக்கு இறங்கும். உங்களோட பிரசனத்தை நீங்க பார்ப்பீங்க. தேவனோட மகிமை பார்க்கும் பொழுது உங்க சரீரத்தில் எல்லா உச்சம் தகுந்த உள்ளங்கால் வரை நாடி நரம்புல எல்லா பிரச்சனையும் கத்த மாட்டி புதுப்படுத்தி கொடுப்பாரு. நான் நிறைய பார்த்திருக்கிறேன், நிறைய நாட்களை பார்த்திருக்கிறேன். நான் ஆரம்ப நாட்கள்ல நான் கம்பெனிக்கு போற நாட்கள்ல ரொம்ப பயங்கரமா காலையில கம்பெனிக்கு ரெடியா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் போட்டு போடும்போதும் ரொம்ப உடம்பு சைடாகும், டயர்டாகும், சுஸ்தாகும், டயர்ட்னஸ் ரொம்ப வீக் ஆயிரும். நான் என்ன சொல்ல, ஹாஸ்பிட்டல் போய் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போலாமா, இல்ல வெயிட் பண்ணி போகலாம். நான் உடனே யூனிஃபார்ம் கட்டி போட்டு சட்டை போட்டு சர்ச்சைக்கு போடுவோம். ஓடி போய் டாக்டரை பார்ப்போம். டாக்டர் பார்த்துட்டு என்ன பார்க்கறது, முட்டி போட்டு வயசு நிறைய டைம் சொல்ல முடியும். நிறைய டைம் இந்த கொரோனா டைம்ல எனக்கு கொரோனா வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பயங்கரமான காலம், ஏன்னா எழ முடியல, எதுவுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, புரிய மாட்டேங்குது, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் முடிவு பண்ணி செட் ஆகாது, நான் தெய்வ சமூகத்துக்கு போனேன். எப்படியோ ட்ரை பண்ணி சர்ச்சை அந்த சர்ச்சை ஓடி போயிட்டேன்.
வண்டி எடுத்து கீழே விடுற மாதிரி டயர்டாக சுத்தாகுது. எப்படி வண்டி ஒரு சர்ச்சை நிறுத்தினா மண்ணி நிறுத்திட்டு காலத்தை உள்ள ஓடி போய் படுத்துட்டேன். உள்ள விழுந்துட்டேன். விழுந்து நான் கொஞ்ச நேரம் அப்படியே அவசரப்படுத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் கத்தரை துதிக்க ஆரம்பித்த பொழுது கொஞ்ச நேரம் இந்த புல்பெட்டு முன்னாடி துதிக்கிற ஆண்டவரே துதிக்க அப்படியே பேருக்கு ஒழுங்குது எனக்கு அந்த சோதரம். அதை பின்பதாக புல்பெட்டு ஆண்டு முன்பு ஜாம் பண்ண புல்பெட்டு போய் சோதரம் பண்ணுடைய நாள நிற்க முடியாத அளவுக்கு ஒரு வரை மதியம் வெளிப்பட்டது இல்லையா. தெய்வ சமத்துல அப்படியே வந்து தலை சுத்துது. அப்ப பியூரா இருந்தா இந்த ஒரு பேனை இந்த ஒரு பேனை போட்டுட்டு நான் பாயில் குடும்பம் படுத்துட்டேன். 2 நிமிஷத்துல என் பலவீனமெல்லாம் போயிடுச்சு. அன்னைக்கு போனது அந்த பிரச்சனை இல்லையா. பலவீனம் வரும் பொழுது சோறு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம தேவனை சார்ந்து கொள்ளணும். அதான் சொல்றாரு உங்களுக்குள்ள. அவர் சொல்றாரு கிறிஸ்துவின் மரித்தோர் எழுப்பினவர் உங்களில் வாசமா இருப்பதால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஒரு சரீரத்தை என்ன பண்ணுவாரா உயிர்ப்பிப்பார். அப்ப வெறும் ஆவியானவர் வெறும் வசனத்துக்காகவோ பிரசங்கத்துக்காகவோ ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறதுக்காக மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய சரீரமாய் ஒரு மன சரீரத்தை என்ன பண்ணுவாரா உயிர்ப்பிக்கிறது இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெபத்தினுடைய வல்லமையில நீங்க இப்படிப்பட்ட ஊழியர்கள் நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இந்த எலெக்ஷன் இருக்குதோ அதே மாதிரி தான் எலெக்ஷன்ல நினைச்சிருந்தானா எத்தனை லட்சம் கோடி செலவு பண்றாங்க இல்லையா. எத்தனை லட்சம் கோடி ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க இது பண்ண அதை பண்ண. இந்த மக்கள் எல்லாருக்கும் எத்தனை பேர் கீழே இருக்கிறாங்களோ பவர்ட்டியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கம்பெனி உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கிட்டா அவங்க காசு கேட்பானா? உருவாக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும். வருஷம் 5 வருஷம் போது ஐயா அப்பா போது சமயம் அதுக்கு தான் அவங்க அப்படியே இருக்கணும். அவன் இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல நான் தான் சொல்றேன், கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட நிறைய விசுவாசி நிறைய குடும்பங்கள்னா இப்படியே ஒரு தலைவலிக்காகவோ வியாதிக்காகவோ நோய்க்காகவோ ஒரு பிரச்சனைக்காகவோ இப்படியே ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டே செத்து வரும். ஒரு கூட்டம் உங்களுக்கு வேணும். ஆனா பவுலுக்கு அது என்ன வேணும்? பவுல் சிந்தனையே கிடையாது. பவுல் நீங்க இப்படி விரும்புறதே கிடையாது. அதான் சொல்ற நீங்க அவன் என்ன சொல்றாரு, நீங்க வல்லமையாய் திரும்பி நடிப்பிக்கிறவரை நீங்க தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் சொல்ற ஒரே ஒரு மனுஷன் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். புறச்சாலை உங்களுக்குள்ள இருக்கிறார். அதான் முக்கியமான காரியம். வசனம் சொல்லுது, அந்த வார்த்தையில வாசித்தபடி உள்ளபடியே நான் சந்தோஷப்பட காரணம் இயேசு எனக்கு என்ன சம்பந்தம்? என் ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்பார்? என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, எனக்கு சம்பந்தம் கிடையாது, எப்படி வேண்டுதலை கேட்பார் அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் பேசின வார்த்தை தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது சொன்னார், புறஜாதிகளே தேவனாய் கர்த்தர் சுவிசேஷத்தினால உடன் சொல்ல மாட்டிருக்கிறார். வெறும் சுவிசேஷத்தினால இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட கர்த்தருடைய குடும்பங்களே வெறும் வார்த்தையை கேட்டதால நீங்க நானும் அவருடைய சொந்த ஜனம் மாறி இருக்கிறோமா? அது மட்டுமல்ல வசனம் சொல்லுது, பிதாவின் வாக்குத்தத்தம் இருக்கு பாரு, பிதாவின் ஆசீர்வாதம் இருக்கு பாரு, கோடி செல்வம் இருக்கு பாரு, அந்த செல்வத்தை நீங்க நான் சொந்தக்காரமா இருக்க தெரியுமா? யார்? இயேசு கிறிஸ்து மூலமாக. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கும் பொழுதுதான் நீங்க அதுக்கு சொல்ற ஆதி காடுகள் தலைமுறை மறைவாத ரகசியமா இருக்கிற இந்த ரகசியத்தை தான் தேவனாய கர்த்தர் அப்போஸ்தலன் பவுல் பேசுறார். இந்த ரகசியம் பெரியது. என்னது ரகசியம்? பெரியது. நிறைய ரகசியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ரகசியம் தான் தேவ குடும்பத்தில் இயேசு உங்களுக்கு இருப்பது. அல்லேலூயா. எப்படி இருக்கிற இயேசு எப்படி இருக்கிற உங்களுக்குள்ள சொல்லுங்க. ஆவி இருக்கிறார். ஆவி எப்படி இருக்குது? வெளியே எப்படி வரும்? ஆவி எப்படி வரும்? வார்த்தையா வரும். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறார். தேவஜனம் தேவப்பிள்ளை எப்படி இருக்கு? வார்த்தையா இருக்கிறார். உள்ளப்படுற ஆவியை போய் வெளியே எப்படி வருவது? வார்த்தை வருவார். அல்லேலூயா. அதான் சொன்ன இயேசு கிறிஸ்து கிருபையிலிருந்து வார்த்தை புறப்படுறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை வெளியே வந்த உடனே வார்த்தை கேட்ட மாத்திரத்தை விடுதலை நடக்கும். வார்த்தை கேட்ட பொழுது நீ பேசுவது கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கணும். ஒரு இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வண்ணம் இறங்கணும். அல்லேலூயா. நம்ம நேற்று முதல்ல நினைக்கிறேன் ஒரு பிரதர் வீட்டுல நான் ஒருத்தவங்க ஜெபம் பண்ணேன். நிறைய காரியங்கள் கத்து கடந்த நாட்கள் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண கத்துக்களை கொடுத்து அவங்களுக்கு ஆண்டு வாசல் சிஸ்டர் அவங்களுக்கு கூட ஜெபம் மதிய நேரத்து மதியம் சிஸ்டர் மலம் ரொம்ப உடம்பு முடியும் கத்து சொன்னதால ஜெபிக்க சொல்றாரு. யாரும் ஜெபிச்ச பேசுறாங்க. அவங்க ஈவினிங் நம்ம 4 மணிக்கு கேட்கும்போது கொஞ்சம் மதியத்துக்கு நல்லாக சொன்னாங்க. ஆண்டவர் நன்றி சொன்னேன் பேசலாம். கடந்த வாரம் ஒரு பிரதர் கூப்பிட்டாங்க. ஐயா இது மாதிரி உடம்பு சரியில்லை அங்கே ஏதோ சென்னையில் போயிட்டு சாப்பிட்டு ரொம்ப வாமிட்டு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை ஆச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தாங்க. ஆனால் கூட ரொம்ப வீக் ஆகிட்டேன் ரொம்ப பலவீனப்பட்டு போய் பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்றது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவரை ஜெபம் பண்ணி
ஜெவமணி தண்ணி ஜெவமணி குடிக்கும்போது ஆண்டோட பிரசத்தை அவங்க பார்த்தாங்க. ஆனால் அவங்க கூட திரும்பி நான் போயிட்டு திரும்பி கேட்டேன், அது எப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம். இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு வளம் எனக்கு இறங்குச்சு, அப்பவே கத்தல் விடுதலை கொண்டு நல்லா இருந்த வேலைக்கு போயிட்டேன் கத்தினாங்க. இப்போ அதை கேட்டுட்டு அந்த பிரதர்கார் சொன்னால் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிரதர்கார் வேற ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன், என் பின்னாடி ஒரு பையன் நிற்கிறான். அவனுக்கு ஜெபம் பண்ணல, அந்த குடும்பம் நிற்குது. அவனுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சவனே ஸ்தோத்திரம் பண்ணி கத்தனை மகிழ்ச்சி ஜெபம் பண்ணி முடிச்சவனே இவன் பொதுக்க விழுந்துட்டான். என்னன்னு பார்த்தா அப்படியே சுஸ்தாய் அப்படியே படுத்து கிடக்கும். அவன் கரெக்டாக பிடிச்ச சோஃபா படுக்க வச்சிட்டாங்க. அவனை ஜெபம் பண்ணி கொடுத்தா நேற்று போய் ஃபோன் பண்ணி கேட்டேன்னு பார்த்தேன். இப்போ ஆள் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போகிற இடத்துல அதுக்காக தான் ஜெபிக்கீங்க. நான் ஆண்டவர் எத்தனை வருஷம் நான் எதுக்காக ஜெபிக்க போறேன் ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்கிறது போதும் ஆண்டவரே. கத்த சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தினுடைய காரியங்களுக்காக கத்த பார்த்துக் கொள்வார். ஜனங்களுக்காக தேசத்துக்காக வேதத்தை ரொம்ப நேசிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, எப்பொழுதும் அந்த வேதத்தை வந்து பேசி சிந்தனை பண்ணி கொடுங்க. நிச்சயமா கத்த உங்களை பலப்படுவார். இல்லையா? எல்லா காரியத்தையும் மாற்றி போடுவார். நான் தான் சொல்றேன், ஆரம்பம் அப்பமா இருக்கும், முடிவு சம்பவமா இருக்கும். வாழ்க்கையில் எதுவுமே ஊழியர்கள் குடும்ப சபையாலும் சரி, தேவனுடைய என்ன ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். இல்லையா? தேவன் பெரிய காரிய செய்வார். இந்த வசந்தம் முடிக்கிற கட்டண 11 முடிச்சிருவார். பேசுற ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி லேட்டா படிக்கணும்னு சொல்லி இல்லை அப்படியா? சும்மா சொல்றேன், பேசுற பாஸ்ட் லேட்டா முடிக்கிறாங்க. 9 to 11 மணி 11 மணி சொன்ன 11 ஆயிடுச்சு. 12 மணி லாஸ்ட் வீக் அப்பா பூராட்சி சொன்னது. பேசுறா தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு தேவனை துதிக்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்களா உட்காந்து சேர உட்காந்துருக்கீங்க. நான் 9 மணிலேருந்து இப்போ 11 மணி ஆகுது. நான் உடஞ்சி போன காலையில எவ்வளவு விளைவு நீங்க வச்சு பாருங்க. ஆனால் கூட கத்தோட வார்த்தை சொல்லும்பொழுது அந்த விளைவு மறந்துடுது. நான் சும்மா நிற்கவும் விளைவு வருது டயர்ட் ஆகுனாவே ஏதோ கொஞ்சம் ஆவியான கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அர்த்தம். நான் அப்பயே முடிச்சிடுவேன். நமக்கு விளைவே வந்து தெரிஞ்சுனாவே ஏன்னா நிக்க முடியல, ஏதோ கிடக்கிற ஏதோ சம்திங் ஆகுதுன்னா முடிச்சிடறாப்பா அப்படின்னு அர்த்தம். ஆவியில்லாதபடி நீங்க உங்களுக்கு மூச்ச பாதை தெரிஞ்சிடும். பேசுறாங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், கத்த சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் வசனத்தை போதனை பண்ணு, ஜெபம் பண்ணு, அதுக்கு சொல்லி கத்த சொல்லியிருக்கிறதுனால பேச. ஆனா ஒரு காரியம் வசனம் சொல்ல கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் தான் சொல்லணும் கத்த சொல்றாங்க. அதனால நீ கேட்கிறவங்க பிரயோஜனப்படுத்திக்கிறோம். நீங்க வசனத்தை ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க எழுதிருக்கணும். ஒரு வார்த்தை நீங்க எடுத்துட்டு போய் அடுத்த வாரம் அந்த வார்த்தை உங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் சேராது. எல்லாரும் சில பேருக்கு வந்து ஒரு வார்த்தை சேரும், ஒரு வார்த்தை சேரும், ஒரு வார்த்தை சேரும், சில பேர் சேராது. இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ண, வார்த்தைக்காக ரொம்ப முக்கியமா காத்துடும். அதுக்காக வார்த்தை அதுக்காக பேச வரோம். இப்ப நமக்கு நேரில் சும்மா வந்து பேசுறோம், நேரில் எங்களை கூட்டு உட்காந்து பேச நடக்கிறோம். இல்ல இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணும், அது மாறும், பேச ஜீவனை கொடுக்கும், வல்ல வெளிப்படும். அதுக்காக ஜெபிக்கும். இல்லையா? இப்ப கொரிந்தி 1:2 வாசிக்கிறாங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அடுத்து ஒரு வெளிப்பட்டு ஆவி நடக்கிறது வெளிப்பட்டு நம்ம ஒவ்வொரு வெளிப்பட பார்த்து வரோம். ஆவி உள்ளான மனுஷன் பலப்பட என்ன நடக்கணும் பாக்குறோம். இல்லையா? ஒரு மனுஷனுக்கு உள்ளான மனுஷன் பலப்பட்டா ஆவி மேல பலப்பட என்ன நடக்கணும் பாக்குறோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது நீங்க விழுந்து போக மாட்டீங்க. அவர் சொல்றது கலாத்தை சொல்லும் பொழுது ஆவில் ஆரம்படியவர்கள் என்ன பண்ணாங்க, சீக்கிரமா விழுந்து போட மாட்டாங்க. இந்த உள்ளான 5:17 கலாத்தை 5:17 சொல்லுது, மாம்சம் ஆவி போராட இந்த போராட்டத்தை விடுதலை கிடைக்கும். சோ உங்களுக்குள்ள பாவத்தை மேற்கொள்ள முடியும். இல்லையா? ரொம்ப வாசிக்கிறோம். சோ நீங்க என்ன அதே சமயம் பாவ பிரமாணத்தை மூடி செய்யாதபடி, பாவ பிரமாணத்தை நீங்க ஒப்பு கொடுக்காதபடி என்ன ஆவி நடந்த எனக்கு என்ன ஆகடி தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 சொல்லுது. அப்ப ரோமர் 8:11 சொல்லுச்சு, 13:14 சொல்லுது, மாம்சத்தின்படி படைத்த நீங்க என்ன பண்ணுவீங்க, சாவிங்க செத்துருவீங்க. ஆவியினால படைத்தீங்கன்னா என்ன சரீரத்துடைய ஆவிகளை நீங்க ஒடுக்கி தேவன் சாட்சிக்க முடியும். அடுத்து சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு, இப்ப மருத்துவ 8:11 வாசிக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா ஆவி உங்களுக்குள்ள சரீரம் பாவத்தை எனக்கும் உயிர்ப்பிக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஆவிக்குரிய வார்த்தைகளை நீங்க எழுதி வச்சீங்கன்னா யூஸ் ஆகும். ஒருவேளை இந்த ஆள் சொல்றாரும் கேட்கணுமா, இது நான் சொல்றது கேட்கணும் அவசியம் இல்லை, கத்த சொன்ன வார்த்தை கேளுங்க. அந்த ஒரு ஆசை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது மனுஷனுள்ள ஆவியை அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவைகளே மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு என்னன்னா
ஒரு ஆள் இருக்கிறான்னா இந்த மனசுல நீ கண்டுபிடிக்கணும். லைக் பிரவீன வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவன் ஆவி எப்படிப்பட்டது பார்ப்பாங்க. எப்படிப்பட்ட ஆவி அவனுக்கு கூட இருக்குது. அதான் கர்த்தர் சொன்னார் ஆவியின் அணுகிறது. என்ன பண்ண சொன்னா கர்த்தருக்கு என்ன சொன்னா, கர்த்தருக்கு என்ன சொன்னா, யாரை கூட்டவர் சொல்ல தேவையா, எல்லாருடைய ஆவி அறிந்திருக்கார் அவர். இயேசு கிறிஸ்து எல்லாரும் தெரியும். இங்க பேதுரு ஆண்டவரே, பேதுரு பேச ஆண்டவரே, இந்த தீமோத்தேயு பேசுறான், தோமான் பேச ஆண்டவரே சொல்ல தேவையில்லை. எல்லாமே தெரியும் அவருக்கு. எல்லாரும் குறித்தும் எல்லாரும் தெரிகிற ஆண்டவர். அதான் சொல்ற ஆவிகளை பகுத்தறிகிறவர் ஆண்டவர். இல்லையா? இந்த ஆவிகளை பகுத்தறிகிற நீ போய் நின்ற உடனே இந்த பிசாசோட சின்னாத பாரு சொல்லுங்க. நீங்க பாரு குறிச்சொல் ஆய் வந்து பாத்தீங்களா, அங்க வரும் உடுபுடுக்கு வச்சிருப்பான், கிளிய ஜோசி வச்சிருப்பான். ஆமா 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 நடத்தலாம் சொல்லுங்க. ஆவி இந்த ஆவியை ஃபர்ஸ்ட் அறிஞ்சிட்டானவே உன் ஆவி எப்படிப்பட்டது சொல்லி கட்டி சில பேர் கட்டுவாங்க, சில பேர் காலை தெரிஞ்சுக்குவாங்க. இங்க என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும், அவன் ஆவி கண்டுபிடிக்கணும் எப்படிப்பட்டது பார்க்கணும். அப்படி போல அடுத்த சொல்ல மாசம் தேவன ஆவியை அன்றி தேவனுக்குரிய தெரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுக்குரிய காரியங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் என்ன உனக்கு வேணும்? தேவன ஆவி உனக்கு வேணும். அது தெளிவா சொல்லி வர்றார் ஆண்டவர். ஒவ்வொரு காரியமா சொல்லி வர்றார். நீங்க அடுத்த ஒரு காரியம் தேவனுடைய காரியம் தெரிந்து கொள்ள சொன்னா தேவ ஆவிகளை சொன்ன தெரிந்து கொள்ள முடியாது. வாசிக்கலாம், அடுத்து சொல்ல அதே வாசிக்கமா. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறிவுபடிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை இங்க பாருங்க. இது ஒரு அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் ஆவி வேணும். அடுத்து சொல்றாரு பவுல் பேசுகிறார், எங்களுக்கு உலகத்தினாவே நாங்கள் பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்ட அறிவுபடிக்கு தேவது புறப்பட தேவாய்ப்பட்டு இருக்கிறோம். இப்ப எதுக்கு நீங்க தேவாய்ப்பட்டுறீங்களா? எதுக்கு பெற்றிருக்கிறோம்? தேவனுடைய காரியங்கள். இன்னொரு அது என்ன சொன்னாலும் அது திருப்பி பாசிங்க. அதான் உங்களுக்கு அந்த நாங்கள் உலகத்தினாவே பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவை அறிவுபடிக்கு. கர்த்தராக தேவன் உங்களுக்கு ஒரு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். சிஸ்டம் அல்லாமாக்கோ, சிஸ்டம் முனிராக்கோ, செல்விக்கோ, இல்ல எப்சிபாக்கோ, இல்ல பிரவேலுக்கோ, இங்க இருக்கிற யாருக்கோ பேசலாம். எல்லாருக்கும் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நம்ம பாடுறோம், தரிசனம் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. தரிசனம் யாரும் கொடுக்க முடியுமா? நம்ம சொல்லுவோம் பாட மட்டும் பாடுறது இல்லை. அவர் சொல்றாரு, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. எலும்புகள் உருவாகல, நலங்கள் உருவாகல, தரிசனம் ஒன்று உருவானது. எப்படிப்பா நன்றிக்குவான்? தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிற எப்படி கண்டுபிடிச்சுவேன்? யாரோட போய் கேட்பேன், ஆண்டவரே பாஸ்டர் எனக்கு தரிசனம் என்ன சொல்லுங்க கேட்பியா? பவுல் கேட்டானா, எனக்கு என்ன தரிசனம் கேட்டானா, என்ன செய்ய கேட்டான்? அவர் சொல்ல வசனம் சொல்லுது, முகமரியாதை பவுல், முகமரியாதை கிறிஸ்துவ சபைகளுக்கு இதே தேசத்துல முகமரியாதை ஒரு பவுல், தேவஜனம தேவ அம்மா என்ன பண்ண பவுல் யாரோட சேர்க்கல. வேதம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலருடைய பட்ட 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பிரைஸ் ஸ்தோத்திரம், அங்க இருக்கிற அந்த பட்டணத்துல அப்போல்ல தவிர யாரும் மேம்படுத்தலையோ. அப்போல்லோ யோபா கூட ஞானஸ்நானப்படி தைரியமா பேசி கொண்டு மனுஷன் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. பயங்கரமா பேசுகிறான், எல்லா காலத்தையும் பேசுகிறான். ஆனா பவுல் அங்க இருக்கிற போன ஜனம் முதல் அங்க கேட்கிறாரு, நீங்க அது கூட அடுத்ததாக சொல்ல வரேன். ஏன்னா பவுல் பாருங்க ஒரு காரியம் கேட்கிறார். அப்போஸ்தலன் பவுல் அவருடைய 19 வாசிக்கும் பொழுது பவுல் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே நீங்க விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? அந்த ஆவிதான் கேட்கிறாரு. பவுலுக்கு எங்க போனாலும் ஆவிதான், எங்க போன அபிஷேகம் தான், எங்க போன கிருபை தான். ஏன் சொன்னா, இந்த உலகம் பேச நான் மாற்றப்பட போகிறேன், இயேசு போய்விட்டார், அடுத்து நாங்களும் போய்விடுகிறோம். அடுத்த தேசத்துல கர்த்தர் பண்ண வெளிப்படுது. நினைச்சு பார்த்து ஒரு நாளாவது ஒரு பாரம் இருக்குதா? இந்த உலகத்துல, இந்தியாவோட தமிழகத்துல, இந்த தேசத்துக்கு முன்பதாக, உனக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக இந்த இயேசுக்காக தன் ஜீவனை கொடுத்து அநேக பரிசுத்தம் உண்டு தெரியுமா? இரவு பகல் படாது, இரவு நேரம் ஜெபம் பண்ண உபவாசம் ஜெபம் ஆண்டவரே தேசம் எழுப்ப சொல்லுங்க. இப்படிப்பட்ட சபைகள் அந்த நாட்டில் இல்ல. இயேசு அவனை வித்துட்டவர்கள், தன்னை வித்து போட்டவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த அடுத்த நம்ம சந்ததி இந்த 50 ஆச்சு, 60 ஆச்சு, 20 ஆச்சு, 80, 90 ஆச்சு, இப்ப அடுத்து யார் பாக்குறது? யார் தேசத்தை எழுப்புறது? ஆண்டவரை தேசத்தை கத்த உருவாக்கணுமே, தேசத்தை கத்த வேண்டாம். அதுதான் பவுலுக்கு பாரம். நீங்க எல்லாரும் பலப்படணும், கிருபையில் பலப்படணும். அதனால பவுல் பேசும் பொழுது அவர் சொல்லுகிற ரோமர் 15:18 சொல்லும் பொழுது நீங்கள் போகும்பொழுது அற்புத அடையாளங்கள் ஜனங்களை கீழ்ப்படை பண்ணணும்.
அந்த வல்லமை பெற்றதான் பண்ண முடியும், அபிஷேகம் பெற்றதான் பண்ண முடியும், உள்ளான விடப்பட்டதான் பண்ண முடியும். இல்லைன்னு சார் 10-11 சரி வாங்க போலாம், சோத்த முடிச்சு நல்ல பிரசவம் ஜெபம் பண்ணணும் கேட்போம், சோத்த முடிச்சு வாங்க போகலாம், போயிடுவோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உள்ளான மனுஷன், நாங்கள் உலகத்தினால் பெறாமல் தேவனில் அருளப்பட்டு அறியும்படிக்கு எனக்கு வைத்தது ஆசீர்வாதம் என்னென்ன. என்னையா ஜெபம் பண்ணிருக்கியா? எனக்கு ஆண்டவரை அழைத்திருக்கிறீங்க, என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க, என்னை தெரிந்திருக்கிறீங்க, இந்த சபையில இந்த குடும்பத்துல என்னை வைத்திருக்கிறீங்க, எதற்கு அழைச்சீங்க? பவுல் கேட்டான், ஆண்டவரை அழைத்த ஆண்டவரே நீ தேவனார், நீ என்ன செய்ய சித்தமா இருக்க ஆண்டவரே, நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், அதுக்கு அடிமையாக அனுப்பினார். அல்லேலூயா. தேவஜனம் தேவ அடிமை கூட ஆப்போசிட் சொல்றான், ஆண்டவரே இவனை தான் வேற பிடிச்சீங்க சரியில்லை சொன்னாரு. ஆண்டவர் பிளான் பண்ணிட்டா அத்தனை 1000 பேர் தீர்க்கதரிசனம் கேட்க மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரா, உன்னை கர்த்தர் உயர்த்த விரும்பிட்டாரா, கர்த்தர் உன்னை உயர்த்த பிளான் பண்ணிட்டாரா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரி, எத்தனை ஊழியக்காரர், எத்தனை குடும்பங்கள், எத்தனை சபைகள், எத்தனை தீர்க்கதரிசனம், எத்தனை ஜெபங்கள் கர்த்தர் உயர்த்தி தீர்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயர்த்தி தீர்வார். காரணம் அடிமை சொல்லுகிறான், இல்ல ஆண்டவரே இல்ல வன பிரைஸ். தமஸ்குல குரல் வருகிறது, தீர்க்கதரிசி வருது, குரல் வருகிறது, சமஸ்குல குரல் வருகிறது. ஆண்டவர் கேட்கிறான், அணையா வருது, அணையா வானாண்டவரே, இந்த சவுல் என்பவன் மோசமான ஆளு, சபையை துன்பப்படுத்த வேணாண்டவரே. தெரியும், எனக்கு தெரியும் அவன் என்னை குறித்தும் என் காரியங்கள் எவ்வளவு பாடுபடும் என்று காண்பிப்பேன். அல்லேலூயா. இரண்டு சகோதரர்களே, அதை தெரிந்து கொண்டு பேச தேவனோட ஊழியத்துக்காக வைராக்கியம் என்ற பவுல் இன்னைக்கு நீ நான் பேச காரணம் என்ன தெரியுமா? முகமரியாதை இருந்த பவுல் அபிஷேகம் பட்டத்தக்கதாக 2 வருஷ கால தேசங்களை காத்திருந்து தேவனுடைய தரிசனத்தை பெற்று ஆவியை பெற்றுக் கொண்ட பொழுது தைரியம் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னான். அல்லேலூயா. இந்த தேவஜன தேவனுடைய இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அதனாலதான் பவுல் அபிஷேகம் பெறாதான் நான் என்ன பண்ணாம அபிஷேகம் பெறவரை அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணான்? இருக்கிற கிறிஸ்தவர்களையும் இருக்கிற நசரேயர்களையும் அழைத்து கொள்வது தேவனுடைய ஆலயத்தில் அடித்து துன்புறுத்தி முடித்து சாவடிச்சாங்க. என்னதானே அபிஷேகம் பெறுவரை. அதனால அவன் என்ன பிளான் பண்ணான்? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஒரு வாஞ்சை உண்டானது. அல்லேலூயா. அதனால அந்த உலகத்தின் ஆவியங்கள் பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்ட அறிவுபடிக்கு தேவன் புறப்படுகிற தேவாவை பெற்றிருக்கிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் ஆண்டவர்? நான் என்ன என் ஊழியம் அடுத்து என்ன ஸ்டேஜ்? நமக்கு ஒரு என்ன இருக்குதா? என் வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன? அடுத்த ஊழியத்தில் என்ன செய்யணும் ஆண்டவர்? சபையில் என்ன செய்யணும்? குடும்பத்தில் என்ன செய்யணும்? நமக்கு ஒண்ணுமே இல்லை. சூனியமத்திற்கு காரணம் என்ன? தேவனுடைய அபிஷேகத்துக்கு நம்பிக்கையாக இருக்கும். ஜெபத்து நம்பிக்கை இல்லை, ஜெபத்து நம்பிக்கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனை காத்துற கத்தவப்படுமைகளே, பவுல் சொல்ற அந்த நம்பிக்கை பிரைஸ் பவுலுக்கு அதிகம். என்ன தெரியுமா? 4வது தேவனாய் கர்த்தர் என் அழைத்த உண்மை வாக்கு மாறாது. நான் உலகத்தை பவுல் தான் பேசுறாங்க. 2 தான் சொல்லுது. 1 சொல்லுகிறார், நாங்களோ உலகத்தினாலே பெறாமல் தேவனில் அருளப்பட்ட அறிவுபடிக்கு தேவன் புறப்படுகிற தேவாவை பெற்றிருக்கிறோம். என்ன தெரியுமா? தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் கிருபைகளை பிரைஸ் கர்த்தர் முன்பதாக வெளிப்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய அதான் தரிசனம். உனக்கு தரிசனம் வேணும். வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தில் நடக்கும், ஒரு தரிசனம் வேணும், ஒரு பிளான் இருக்கணும், ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும். இப்படி செய்ய போறாண்டவர், இந்த வருஷத்துல இப்படி செய்ய போறாண்டவர், இதை சொல்ல கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தரிசனம் வாழ்க்கை போகாது. இங்க இருந்து கப்பலுக்கு போனா கப்பலுக்கு தரிசனங்க அந்த ஊருக்கு போய் சேர்ந்து போகும் இல்லையா? பஸ் உட்காந்து டிக்கெட் எங்க வாங்குவீங்க? எங்கேயோ போடுங்க, டிக்கெட் கொடுப்பானவன் கொடுக்க மாட்டான். அதனால நிறைய பேர் வாழ்க்கையில போய் சேர்ற இடத்துக்கு போறல. ஏன்னா தரிசனம் கேட்கும் பொழுது என்னன்னா, ஆண்டவர் இதை செய்யணும், ஆண்டவர் இப்படி செய்யணும், ஆண்டவர் என்னை ஊழியத்தில் அழைத்திருக்கிறேன் உண்மைதான், என்னை அழைத்து எப்படி வறுமை பார்த்து இருக்கிற ஆண்டவர், ஒன்று உதவாத இருக்கிறேன், தகுதியில் இருக்கிறேன் சொல்லப்படும், உடைக்கப்பட்ட பாத்திரம் இருக்கிற ஆண்டவர், ஒன்று உதவாத சொல்லப்படுகிற ஆண்டவர். ஒரு தேவனுடைய தேவச்சனம் அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், புயல் ஒரு நாள் உன்னை தொடுவார், புயல் ஒரு நாள் உன்னை மாற்றும் பொழுது, மீண்டும் உன்னை அழைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா விழுந்து போனாயோ ஒருவேளை விழுந்து போன இடத்துல அதே இடத்துல கர்த்தர் வைத்துவார். அற்பமா எண்ணப்பட்ட அநேகரை கர்த்தர் உயர்த்துவது காரணம் தெரியுமா? அழுது ஆண்டவர் காண பிடித்தவர். குமார கோபுர வழியில் அழிந்து போகாதபடி இருக்கிறவரோட பாதப்படுத்த முத்த செய்து ஜெபத்தை மேம்படுத்து. 2026 வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு மாற்றம் சொன்னா, எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் உனக்கு வாழ்க்கையில மாற்றம் சொன்னா, ஜெபம் மட்டும்தான் ஒரு வழி. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான இருக்குது. வேதத்துல எல்லா வாக்கு தத்தங்கள் ஆயிரக்கணக்கான. என்னைக்கு இயேசு ஏற்று அன்னைக்கு வாக்கு தானே. இயேசு ஏற்றுவிட நாட்டில் மாதம் ஒரு வாக்கு தத்தம், வாரத்தில் ஒரு வாக்கு தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம், எல்லா வாக்கு தத்தம். ஆனா பிரயோஜனம் என்ன? ஏன்னா வாக்கு தத்தம் எல்லாம் உன் வாழ்க்கையை மாறாத காரணம் என்ன? உன் வாழ்க்கை வராத காரணம் என்ன? ஜெபம் என்ன குறைவு. அல்லேலூயா. ஜெபம் என்ன குறைவு வாழ்க்கையில் வாழ்க்கை இருக்கு பாரு. நீ வாக்கு தத்தம் ஒரு நாள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது.
நான் தைரியமா சொல்லுவேன், தேவன் ஆராதனை குடும்ப சபையை தேவ பிள்ளையை நீ வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ள சொன்னா இந்த வருஷம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ பிரைஸ் கத்த சொல்லணும். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நெத்தி வெளிச்சம் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது ஒரு வழி என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனுக்கு சூரியன் மறைவதில்லை, ஜெபிக்கிறவனுக்கு சந்திரன் ஜெபிக்கிறவனுக்கு சூரியன் அஸ்தமிப்பதில்லை, ஜெபிக்கிறவனுக்கு சந்திரன் மறைவதும் இல்லை. ஜெபிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தான் நித்திய வெளிச்சமா இருப்பார். ஜெபிக்கிறவன் தான் துக்க நாட்கள் முடிந்து போகும். அது மாற்றக்கத்திலே அன்பு கர்த்தர் குடும்பங்களே, தேவன் ஆராதிக்கும் பிள்ளைகளே, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்ளுங்கள். அதனால ஜெபிக்கும் ஜெபம் ஒரு நாளும் ஜெயத்தை தான் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் ஒரு நாள் வெட்கப்பட விடாது. ஜெபிக்கிறவன் முகத்தை கண்டு பிரகாசிப்பான். ஜெபிக்கிறவன் ஆசீர்வாதம் வந்து சேரும். யார் சொல்றாரு? நம்ம என்ன பாட்டு, என்னை விட்டு கொடுக்காதவர். அந்த பாட்டு பாடும்போது கடைசி ஒரு ஸ்டான்ஸ் என்ன பாட்டது? கடைசி ஒருக்குமே நான் வேண்டுவதெல்லாம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இங்க பாட்டே பாத்தீங்களா? எப்ப கிடைக்காது? வேண்டும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது. அதான் அர்த்தம். நான் எப்ப பாடு சரியா தெரியல கூட கர்த்தருடைய ஆவியை சொன்னதுனால டக்குனு அந்த பாட்டு எடுக்கிறேன். நான் இங்க எழுதி வச்சு எந்த பாட்டு நான் பாடுறது கிடையாது. நான் நிக்கிறேன் கண்ட சொல்ல என்ன பாட்டு சொல்ல அது கூட அப்படியே ஆவியை சொல்ல அந்த பாட்டு தெரிஞ்சு திரும்ப பாடு அவ்வளவுதான் தெரியும். அல்லேலூயா. அவர் சொல்ல அந்த பாட்டு பாருங்க, நான் வேண்டிக் கொள்வது போதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கு மேலாய். இப்ப நீ வேண்டிக் கொள்ளாத நம்ம ஜெபம் ஆண்டவருடைய நினைப்பதற்கு மேலா கர்த்தர் வைத்துவார், நடத்துவார். அது கேட்ட அந்த பாசி எப்பயோ ஜெபம் தெரியுமா? ரொம்ப ஆசம் மறிச்சிங்க போகும்போது 2 நாள் முடிஞ்சு 3 நாள் கழிஞ்சு என்ன போன மறந்துடுறேன். ஏன்னா நீ வேண்டிக் கொள்ளல. நீ வேண்டிக் கொள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கேட்க எவனை பெற்றுக் கொடுக்கிறார்? கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்க நினைக்கிறேன். 2 சில முக்கிய எபேசியர் 1:17 வாசித்து டைம் இல்லை நினைக்கிறேன். ஓகே நம்ம பார்க்கலாம். 2:17 வாசிங்க. 1:2:17 வாசி முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்து ஒரு ஸ்டேஜ், அது அடுத்து ஒரு காரியம். எபேசியர் 17 வாசிக்கும் பொழுது அடுத்த கிறிஸ்துவின் அன்பு மனுஷனாலும் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்திப்பாங்க. இந்த ஆவி பெற்றவங்களுக்கு இந்த ஆவிக்குரியதோ சம்பந்தப்படுத்தும். தேவன ஆவி முடிஞ்சுதான் செய்ய அந்த வசனத்தை சொல்லி பேசுவோம். ஆவிக்குரிய காரியங்களை பேசுவோம், ஆவிக்குரிய ஜனங்களை பேசுவோம். அவங்க ஆவிக்குரிய காரியம் சந்தம் இருக்கு. அதை விட்டுட்டு ஆனா சில பேருக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்தை பேசணும்னே ஒரு மாதிரி தெரியும். எப்பவே அது தேவன் ஜனம் இன்னைக்கு கஷ்டமா தெரியும், இன்னைக்கு உனக்கு கஷ்டமா தெரியும். நீ ஆவியை நிந்தி ஆவி சமூகத்தில் தேவன ஆவியான இதே சோமனு பாட்டை பாடுவாரு. ஒரு நாள் நீ சொன்ன போல 1:2 அதிகாரம் சொல்றது போல அந்த உலகத்தின் அவை பெறாமல் தேவன் அருளப்பட்ட அறிவுரைக்கு தேவனாவை பெற்றுக் கொடுத்த விஷயமா நீங்க 2:10 சொல்லுகிறது. அதுல 2:10 சொல்லுது. 2:10 வாசித்து முடிக்கலாம். 2:10 சொல்லுகிறது. பேசலாம். 2:10 என்ன சொல்லுது? நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாருங்க, ஒரு கண்ணு காணாத தெரியாத தோன்றாத நிறைய காரியங்களே தேவன் ஆவி நமக்கு வெளிப்படுத்தும்படிய காரியம் வெளிப்படுத்திருக்கிறார். உண்டான மனுஷன் பலப்படும் பொழுது, உண்டான மனுஷன் நீங்க பலப்படும் பொழுது தேவனாய் கர்த்தருடைய ஆழங்களையும் நீளங்களையும் உயரங்களையும் தேவனாய் கர்த்தர் அறிவிப்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்ம எழுந்திருப்போம் பேசலாம். ஒரு பாடல கூட எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை பேசலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ ஜனங்க தேவ பிள்ளைகள் குடும்பங்களே, தேவன் ஆராதிக்கும் குடும்பங்களே பேசுற ஜெபம் எவ்வளவு பெரியது. ஜெபத்துல கூட அது உள்ளான மனசு படப்பட எவ்வளவு பெரியதுன்னு பாருங்களா. இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு கன்ஃபெஷன் வந்துருங்க. நம்ம ஒரு சின்ன ஜஸ்ட் ஏன்னா இவ்வளவு நேரம் பிரசவம் பண்ணுது, 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கணும். காரியம் என்னன்னா ஒரு ஜெபம் என்பதனால உள்ளான மனசு படப்படுறதுனால என்ன பிரயோஜனம் தெரிஞ்சுக்கணும். என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, என்ன பிரயோஜனம் நடக்குது? நீங்க விழுந்து போக மாட்டீங்க. இன்னொரு காரியம், பாவத்தை விடுதலை கொடுப்பாரு. ஆரோக்கிய சரி இருப்பாரு, சர்ம சரீரத்தை உயிர்ப்பிப்பார் ஆண்டவரே. அடுத்த பாவத்தை விடுதலை கொடுப்பார் கர்த்தர். சரீரத்தை நீங்க சாவத்தை நீங்க சரீரத்தை நீங்க உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய இப்படி காரியங்கள் அதே சமயம் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசை நீங்க பார்த்து கொள்ள முடியும். அதனால தேவனுடைய ஆவியை நீங்க தேவனுடைய ஆடுகளை கண்டுபிடிக்கலாம், ஆடுகளை கலந்து கொள்ளலாம். இதுதான் நாங்க இது தெரியுது. இதுதான் ஆவியார் உங்களுக்கு உள்ள பண்ண. அப்போ நீங்க மறுநாட்டில் ஜெபிக்க உங்களுக்கு முடியல, மறுநாட்டில் ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. ஐயோ ஜெபம்னா கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. அப்ப ஜெபத்தை கொடுத்து ஆசை எத்தனை பேர் சொல்லுங்களேன். என்னை பாருங்க, ஒரு நிமிஷம் ஜெபி முடிச்சிடறேன்.
என்ன சொல்லுங்க பாருங்க, எத்தனை பேருக்கு ஆவியில ஜெபிக்கணும், எவ்வளவு பேருக்கு நான் ஜெபிக்கணும் ஆஜருக்கு நான் ஜெபம் பண்ண கொடுக்காரு. கண்களை உயர்த்தி மூடி கண்களை உயர்த்த அப்பா, வானாதி வானத்தையும் பூமி உண்டாக சர்வவல்ல தேவனாய கர்த்தாவே, வேசு வாசித்து போலப்பா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசித்து போல அப்போஸ்தலர் பவுல் ஜனங்களை விமேசனங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை வானாதி வானத்தை உண்டாக சர்வவல்ல தேவன் என்பதாக இவர் ஆண்டவரை உள்ளான மனசுல வல்லமையாக்கிரி நடப்பிக்கும் ஆண்டவரை அப்பா தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் பெருகத்தக்கதாகவும் ஆண்டவர் அளவின்றி அளவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக மாறத்தக்கதாக இவர் ஜெபமாய் ஊற்றும்படி ஜெபிக்கிறமையா, ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஊற்றும்படி ஜெபிக்கும் இடமனா ஜெபி கிருபை சேர்த்தமையா, சோர்ந்து போவதற்கு கிருபை சேர்த்தமையா, பலப்படுத்த காரணம் எடுத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென்.